அவர்கள் to share few words. Please. Hi everybody. Thank you sir for giving me this opportunity. So Pookie, this is my most special film. I got to work with Vijay Antony sir and பயங்கர கம்ஃபர்டபுளான டீம் இவங்க எனக்கு. கணேஷ் சார் சார் வந்து ஒரு டிரெக்டரும் தாண்டி ரொம்ப க்ளோஸாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சார். அண்ட் அஜய் தனுஷா அவங்கள பற்றி நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான பூக்கீஸ் அவங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டிரெக்ஷன் டீம் ஃபார் பீயிங் வெரி பயங்கர பூக்கீஷாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய டீம் ரித்தேஷ், ரூபன், வித்தவுட் தெம் எனக்கு இந்த படம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், ஏன்னா அவங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் லக்ஷ்மி மேம் அவங்களும் பயங்கர கன்வீனியன்ட், பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் எப்போவுமே பருதி கிட்ட பார்க்கும்போதெல்லாம் கேட்குறது தான், நீங்கள் எத்தனை கப்புள்ஸும் ஒளிஞ்சிருந்து பார்த்து இது எழுதிருக்கீங்கன்னு. அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லாருக்கும் பயங்கர ரிலேட்டபுளாக இருக்கும். Feb 13 கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. மாளவிகா, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒளிஞ்சிருந்து பார்த்த மாதிரி தெரில, அவருடைய வாழ்க்கையில் வாங்கின அடிகள் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ இந்த படத்துல இருந்து விஜய் ஆண்டனி சாருடைய மியூசிக்கில் வந்து பாடல்கள் வந்து பேக் டு பேக் பார்த்தீங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் வந்து கொரியோகிராஃபி இஸ் வெல். ரொம்ப நிஜமாவே எனர்ஜெட்டிக்கான கொரியோவை ஆன் ஸ்க்ரீன் கொண்டு வந்ததில் ஒரு பெரிய பங்கு இருக்குது ஹரிகிரண் சாருக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஹரி சார். எல்லாருக்கும் வணக்கம். கணேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். விஜயாண்டி சார் ரொம்ப தேங்க்யூ. அஜய் சார் ரொம்ப ஹாப்பி உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு. ரொம்ப ப்ளஷராக இருந்தது, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிபடி. Feb 13 மறக்காமல் பாருங்கள் படத்தை ஆன் தேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த வைபிளே வந்திருக்கீங்க, அந்த ஹேட்டு கூட அழகாக இருக்குது சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர். நீங்கள் நிறைய சீன்ஸ் வந்து இந்த ஸ்னீக் பீக்லேயும் சரி ப்ரோமோலையும் சரி பார்த்துருப்பீங்க. ரொம்ப பூக்கீஷாக இருந்தது அப்படின்னு மாளவிகா அழகாக சொன்னாங்க. அந்த பூக்கீஷ் ஃப்ளேவர் கொண்டு வந்ததில் அவருக்கு வந்து எவ்வளோ கடினங்கள் இருந்தது, என்னென்ன விஷயங்கள் அவர் வந்து இந்த படத்துக்காக மெனக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பிரகதீஸ்வரன் அவர்களே, ஓவர் டு யூ. வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் கணேஷ்க்கும் அதுக்கப்புறம் சாருக்கும் ரொம்ப நன்றி. இதை வந்துட்டு கணேஷ் சொல்லும் போது எனக்கு இதை ஃபேண்டஸியாக பண்ணணும், இது வேறு மாதிரி இது வரைக்கும் பண்ண மாதிரி இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. அப்படி அதுக்கு எனக்கு கணேஷும் ரொம்ப சப்போர்ட் தான். ஏன்னா என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசி ஒவ்வொன்றையும் மொதல் நாள் நைட்டு 10 மணி வரைக்கும் பேசுவோம். பேசி அதுக்கப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் இது இப்படி தான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம்னு பேசி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம மெனக்கெட்டு பண்ணோம். நல்லா வந்திருக்கு, இந்த படமும் நல்லா வந்திருக்கு. 13ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. நிறைய பாடல்களுக்கு உயிர் கொடுக்கறதே இந்த வரிகள் தான். அப்படி விஜய் ஆண்டனி சாரும் இவங்களும் சேர்ந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செம்மையான காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூ வுட் டெஃபினெட்லி நோ அடுத்ததாக நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய லிரிசிஸ்ட் லாவர்தன் அவர்கள், ஓவர் டு யூ. வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் வணக்கம். ககனமார்கன், சக்தி திருமகன், அதுக்கப்புறம் சார் பூக்கி படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாடல் எழுதுனது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா பாடலாசிரியர்களுக்குமே சில ஆசைகள் இருக்கும். பல மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணோம், முக்கியமாக விஜயாண்டனி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா லிரிசிஸ்ட்டுக்குமே ஒரு 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 கோலாக இருக்கும். அந்த கோல் வந்து எனக்கு நிறைவேறிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 12th படிக்கும்போது வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆன டைமு, அப்போ வந்து சாரோட பாட்டை கேட்டு புலி உருமுது பாட்டெல்லாம் கேட்டு நாங்கள் வைப் பண்ணோம். அப்படியாப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர், நாங்கள் ரசித்த ஒரு மியூசிக் டைரக்டர் பக்கத்தில் உட்காந்து நான் எழுதுகிற பாக்கியம் கிடச்சிருக்குன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இந்த படத்தோட இயக்குனர் சாருக்கும் அண்டு ரைட்டர் புதிய பாரதி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோட அஜய் சாருக்கு நான் எழுதுகிற 2வது பாடல் இது. மார்கன் படத்தில் சொல்லிடுமா பாடலுக்கு அப்புறம் பிடிக்கல பாடல் எழுதியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எழுதுனது. ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி. நன்றி. ஆனால் இதோட முடிக்க போகிறது இல்லை, இன்னும் நிறைய பாடல்கள் நிறைய கொலாபரேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். லாவர்தன் அவர்களே, பெஸ்ட் விஷஸ் டு யூ.
ஸோ அடுத்ததாக இந்த படத்தினுடைய ஸ்டன் டிரெக்டர். நம்ம பார்த்த ஸ்னீக் பீக்கில் ஸ்டன்ஸ் வந்து பெருசாக இல்லைனா கூட படத்தில் வந்து நிறைய இடங்களில் ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ண அனுபவத்தை அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரபு ஜாக்கி அவர்களே, over to you. நன்றி. இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கணேஷ் சார், நான் அவர் கூட ஒரு 3 படம் கேமராமேனாக இருக்கும் போது அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபைட் மாஸ்டர் கூட. இப்போது சார் டேரக்டராக இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. படத்தில் ஒரு சேஸ் இருக்குது, ஒரு ஃபைட் இருக்குது, பாருங்கள். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நிறைய தமிழ் சினிமாவில் வந்து டிஜிட்டல் ஸ்டார்ஸை வந்து நம்மளால் திரைகளில் பார்க்க முடியுது. அப்படி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக ஆரம்பித்து இன்றைக்கி அந்த பயணம் வந்து அவங்களோட திரைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த டெபியூ அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவங்க இந்த கதாபாத்திரத்துக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிரியங்கா மஸ்தானி அவர்களே, over to you. எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ, ஆமாம், டக்குன்னு பேச்சு வரல. ஆக்சுவலி என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா சேலமில் வந்து ரொம்ப வில்லேஜ். கிராமத்து, அதுவும் தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வாய்ப்பு தருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நான் ஆக்சுவலி வில்லேஜுங்கிறதுனால எப்பயுமே இந்த முறுக்கு அதிரசம்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஷூட்டுக்கு வரும்போது எல்லாம் சுட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேரக்டர் சார் வந்து லைட்டிங் போயிடுச்சு, ஷூட் லொக்கேஷன் செட் ஆகலன்ட்டு டென்ஷனாக சுற்றிட்டே இருப்பார். நானும் டீமும் வந்து திருட்டுத்தனமாக அதிரசம் முறுக்குன்னு வாயில் போயிட்டே இருக்கோம். அவர் வந்து ரொம்ப என்னது இது ஏதோ போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாரு, ரொம்ப டென்ஷனாக. அவருக்கு கடைசி வரைக்கும் அது தெரியவே தெரியாது, இப்போ தான் தெரியும் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரேன், டீம் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ வந்து சார், டேரக்டர் சாரை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரொம்ப கூலாக, ரொம்ப டென்ஷனே ஆகாத. நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால கண்டிப்பாக டேரக்டர்ஸ்னால் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, ஷூட்டில் வந்து டேக் சரியாக போகலன்னா திட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டமாகவே இருந்தேன். பட் ரொம்ப கூலாக ஜாலியாக ஹேண்டில் பண்ணார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் டிஸ்க்ளைமர் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஸோ வந்து கேண்டி சாக்லேட்ஸ் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். பட் இது பூக்கி ஸ்டைலில் இனிமேல் இந்த சாக்லேட்டே வந்து பூக்கியாக நம்ம வந்து மாற்றி அழைக்க போகிறோம். ஸோ வணக்கம் அண்ணா, எங்களுக்காக ஒரு சாக்லேட் பண்ண போகிறீங்களா? ஆண்டனி சார், நீங்கள் சாப்பிட்டீங்களா? சூப்பர். இனிமேல் இந்த சுகர் கேண்டி பார்த்தாலே அது பூக்கியாக தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய நினைவு சின்னமாக இப்படி ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இவெண்ட்டை. ஸோ அழகாக பூக்கி பேட்டர்னையும் வந்து பின்னி நமக்காக சாப்பிட கொடுக்குறாரு. ஓகே சார், நீங்கள் யாருக்கு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு கொடுத்துடலாம் சார். நிறைய பேர் இருக்காங்க சார். அப்படியே மீண்டும் இதே ப்ரெஸ் மீட் நிறைய ஹோஸ்ட் பண்ணணும், மேடைக்கு வரணும். அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்தை இருக்காங்களே, இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவரை பார்த்தா உங்களுக்கு பூக்கி மாதிரி இருக்கா சார்? அநியாயமா சார். விஜய் ஆண்டனி சார், உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லா பாருங்க. ஐயோ சார், நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு இங்க தான் வரணும் சார். அப்புறம் அடுத்த தலைப்பு செய்திகள் ஆடுவேன். கொடுங்க, ரிப்போர்ட்டர்ஸ் சார்பா இவங்களுக்கு ஒரு பூக்கி கொடுக்கலாம். ஆஹா, பிரஸ் மீட்னுடைய பூக்கியாக ராஜேஷ் அண்ணனுக்காக. இங்க அவருக்கு சுகர் இருக்கு. நீங்க பிளஸ் உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்குமா கல்யாணி? சார், உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கா? அந்த சார் எல்லாரையுமே பிடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் கொடுக்கறது டைம் ஆயிடும். யாராவது ஒருத்தர் கொடுங்க கூப்பிட்டு. யாருங்க சார்? நிறைய நபர்களை சொல்றீங்க, எல்லாருமே பூக்கி தான். உங்க எல்லார் சார்பாகவும் நான் விஜய் ஆண்டனி சாருக்கு பிஸ்மி சார் கொடுக்கிறேன். பிஸ்மி சார் வாங்கிக்கங்க சார். வாங்க சார். எனக்கு உங்களை பார்த்தா பூக்கி மாதிரி தெரியும் சார். நீங்க வாங்க சார். வாங்க சார், நான் தரேன். வாங்க. இல்ல யாரு? நான் அவரை செலக்ட் பண்ணானா அவர் உங்களை தான் செலக்ட் பண்ணிருக்காரு. பத்திரிகையாளர் சார்பா நீங்க வந்து பூக்கி சாக்லேட் வாங்கிக்கிறீங்க சார். சார் என்ன எதிர்பார்க்கறாருன்னா வந்து தரணும் எதிர்பார்க்கறாரு. அப்படிதான். வாங்க சார், வாங்க ஐயா, கொடுங்க ஐயா, பெருசா கொடுங்க.
சார் நீங்க சொல்றத பார்த்தா பூக்கி கேண்டி கொடுக்குற மாதிரி தெரியலையே சார். பெருசா கொடு. ஓகே சார் உள்ள வாங்க. வாங்க சார். ஆண்ட்ரூ சார். சார் தாத்தா கொடுத்தா ஓகேவா, கல்யாணி கொடுக்கணுமா உங்களுக்கு? யார் வேணும்? இல்லை நான் தரணுமா? சரி. சார் ரொம்ப நேரமா ஆண்ட்ரூஸ்க்கு நிறைய வாக்குகள் வந்த காரணத்தினால் உங்களுடைய பெர்மிஷனோட அந்த ஆண்ட்ரூஸ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பூக்கி சாக்லேட் வந்து அவருக்காக வழங்கப்படுது. ஸோ அதனால ஆண்ட்ரூஸ் அவர்களே ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வாங்க. யார் அந்த ஆண்ட்ரூஸ்னு எங்களுக்கே பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கு. பூக்கி டீம் சார்பாக பிஸ்மி சாருக்கு உங்களுக்காக ஒரு சாக்லேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்ல வசதியாக கொஞ்சம் அண்ணன் பிடிச்சிக்கிறேன். அண்ணன் நல்ல வசதியாக கொஞ்சம் பிடிச்சிக்கிறீங்களா? நல்ல வசதி வலிக்க விட மாட்டேடா. பேசு, நான் பிடிச்சிக்கிறேன். நல்ல வசதியாக உட்காந்துருக்கியா? இந்த மாதிரி யாருமே பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஷன்விகா. ப்ளீஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் சனிகாசி. நான் 5 years ஓல்டு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ற அனுபவம்? விஜய் ஆண்டனி சார் பார்த்து பயந்தீங்களா? ஜாலியா இருந்தாரா? ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ரொம்ப ஜாலியா இருந்தீங்க. ஓகே, ஃபெப் 13 பூக்கி பார்க்க சொல்றீங்களா? சொல்லுங்க. சரி, ரொம்ப யோசிக்கிறாங்க. நானே அவங்க சார்பாக பூக்கில ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, என்னவா ஒர்க் பண்ணிருக்கீங்க? நடிச்சிருக்கீங்கல்ல, அதை பத்தி சொல்றீங்களா? சொல்லுங்க. ஜாம தொட்டு சாப்பிட்டேன். ஓகே, அப்புறம் வேற என்ன சாப்பிட்டீங்க? சரி, நீங்க வந்து ஜாம் மட்டும் தான் சாப்பிட்டீங்களா? வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா? சார் முறுக்கு அவங்க மட்டும் தான் சார் வச்சிருந்தாங்க. அப்பயே தெளிவா சொன்னாங்க அவங்க மட்டும் தான் தனியா சாப்பிட்டதா. ஓகே, ஜாம் தொட்டு சாப்பிட்டீங்க. எல்லாரும் நீங்களும் தியேட்டர்ஸ்ல பார்த்து ஜாம், பன், பட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஃபெப் 13 சொல்லுங்க. ஃபெப் 30 பூக்கி வாட்ச் இன் தியேட்டர்ஸ். வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். சூப்பர், தேங்க் யூ. இந்த மாதிரி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் எனக்கு தெரிஞ்ச அடுத்த படம் உங்கள் ப்ரொடக்ஷனில் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பன் பட்டர் ஜாமுன்றாங்க. ஒரு மாதிரி எனக்கே சுவாரஸ்யமாக இருக்குது, நிறைய நொறுக்கு திணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ், ஷன்விகா ஸ்ரீ, ஆல் தி பெஸ்ட். ஓகே, February 13 உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். குட் லக் டு யூ. ஸோ அடுத்ததாக ஆல்ரெடி அவர் பேரை தப்பாக சொல்லிட்டேன்னு அவர் கொஞ்சம் கடுப்பில் இருக்காரு. பட் நிறைய சத்யா இருக்கிறனால கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் ஆனால் பேக் டு பேக் நிறைய வெப் சீரிஸ், டிவி சீரிஸ், மூவிஸில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சத்யா அவர்களே, would you like to share few words about the film and your character? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரும் பார்க்குறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இது பிக் பாஸ் லாஸ்ட் சீசனோட அந்த அங்கீகாரத்தோட இது ஒரு பெரிய அங்கீகாரம் நான் நினைக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். எனக்கு ஃபோன் பண்ண மிஸ்டர் பிரபு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. பிரபு சார், ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. அதுக்கப்புறம் கணேஷ் சார், டைரக்டர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ ஹவ் such a coolest director ever I worked with. And at last, Vijay Antony sir, the captain of the ship. Sir, there is no words, sir, to thank you. Really, thank you so much. And I'm very happy to say that again I'm going to work with you in another project. Adula solradhula enakku romba sandosham. And Mr. Ajay, the hero, what a smart ass. செம்ம கிராஸ்பிங் பவர். நான் பார்த்ததுல எப்போ அந்த டேரக்டர் வந்து சொல்லுவார், அந்த ஒரு நிமிஷத்தில் டக் 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 மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 2 டேக் தான் போவார். அதுக்கப்புறம் தலைவர் சூப்பராக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் வாஸ் அ கிரேட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஏன்னா தனுஷா, நானும் அவங்களுக்கு கணக்கான காலங்கள் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம். அப்போவே அந்த பொண்ணை பார்த்து செம்மையாக இருக்காங்களா அப்படின்னு நினச்சேன். என்ன இப்போது படத்தில் பார்க்குற, ஷீ இஸ் லுக்கிங் ரியலி குட். ஆல் தி பெஸ்ட் தனுஷிகா. தனுஷா, சாரி வேறு யாரோ சொல்லிட்டேன். அண்ட் மற்றபடி ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் Feb 13 தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சத்யா அவர்களே. ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு டேப்பர் ஸ்டைலில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் இப்போ இந்த மைக் போக போகுது. ஸோ இந்த படத்தினுடைய செகண்ட் லீடாக ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த கதாபாத்திரம் வந்து என்ன சொல்ல காத்திருக்கு, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா அவர் சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஆல்ரெடி வதந்தியில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பூக்கியில் பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அஸ்வின் அவர்களே, ஓவர் டு யூ. வாட் யூ வுட் லைக் டு ஷேர்? தேங்க்யூ. ப்ரெஸ், மீடியா, பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின் ராம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 இயர்ஸாக லிட்டில் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் குரூப்பில் தியேட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். பூக்கி என்னோட முதல் படம். இதில் நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நிறையா பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். I'm going to just take 5 minutes of your time. To begin with, I'd like to thank the producer, Mr. Vijay Antony sir. Thank you for giving me this opportunity and bringing in a lot of new talents, not just me. I think in the stage la and அங்கே உட்காந்துருக்கிற நிறையா பேரும் இருக்காங்க இந்த படம் சார்ந்த மக்கள். எங்கள் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ், ஒரு மேடை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக எங்கள் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் கணேஷ் சந்திரா சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நிறையா டேரக்டரோட ஒர்க் பண்ணதில்லை, பட் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண டேரக்டரில் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் கைஸ். a lot of people have vouched for him and I can say the same about him as well. ஒரு டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதே இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். சைமல்டேனியஸாக 2 டிபார்ட்மெண்ட்டை ரைட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போனார் இவர். அட்லீஸ்ட் எங்கள் கண்ணு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. So thank you very much for this opportunity, sir. And direction team, I have to mention every single person, like how the other co-actor had mentioned. Prabhu da வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு. அவர் ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், multiple things at one time I think he handles. So thank you very much, Prabhu. And என்ன மாதிரி ஒரு first time actorக்கு it's really important, mainly because the team and everybody doesn't feel like it was ever, treatment ஆகட்டும், the way they respect you is completely different. இப்போ நாளைக்கு ஒரு சீன் இருக்குது அப்படின்னா அதுக்கு 6 o'clock முன்னாடினாலே எங்களுக்கு சீன் பேப்பர் வந்து மிஸ்டர் பிரபு அனுப்பிச்சிருவார். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி, அஃப்கோர்ஸ் ஆல் த சீனியர்ஸ் ஆக்டர்ஸ் கெட் இட் ஆன் டிஃப்ரெண்ட் செட்ஸ், பட் இந்த செட்டு ஒரு கருத்து வேறுபாடே இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக இருக்கட்டும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு சீனியர் ஆக்டர் ஆகட்டும், என் கண்பட everybody were treated equally. So thank you very much for creating a healthy environment, because I feel that's really important, and only if you are given that space will you be able to perform on front of camera is something that I truly believe. So thank you very much from the captain of the ship, from the producer, from my co-actors, and a lot of bunch of people that I missed out mentioning. Slowly I will mention. சார் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல இங்கே கொஞ்சம் நெக்ஸ்ட் நான் விஜய் ஆண்டனி சார் அப்படியே ஜூம் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஐ ஸ்டில் ரிமெம்பர், இங்கே அவர் சொன்ன மாதிரியே வேட்டைக்காரன், வேலாயுதம், டிஷ்யூம், இந்த படம், இன்னும் நிறையா படங்கள், அவர் போட்ட பாட்டெல்லாம் வந்து பென்ட்ரைவில் ஏற்றிக்கிட்டு சும்மா ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது உன்னை நான் பார்க்கலன்னு பயங்கரமாக வைப் பண்ணியிருக்கோம். அதாக இருக்கட்டும், இல்லை உஸ்மி கலமா ஸ்மிகாசா ஷூமிகாசா சூ அப்படின்ட்டு ஜிப்ரிஷ் வார்த்தைகளில் எங்களுக்குள்ள ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண விஜய் ஆண்டனி சாரோட பாட்டை கேட்டே நான் ஹைப்பாக இருக்கேன். இப்போது அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் நான் நடிக்கும் போது அந்த ஃப்ரேமில் அந்த பாட்டு வருதுன்னு நினைக்கும் போதே இட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் தட் சார். டைரக்ஷன் டீமில் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஸ்வேதா, அகெயின் நான் ஆடிஷன் பண்ண டைம்லேருந்து எனக்கு ரிஹர்சலாக இருக்கட்டும், அவங்க தான் வந்து ஷி வாஸ் தேர் கான்ஸ்டன்ட்லி வித் மீ டு டேக் ஆல் த லைன்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஸ்வேதா. அஸ்வின், வேறு யார் இருங்க, இந்த மாதிரி மறப்பேன்னு தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துட்டேன். அஸ்வின், ஜேசன், வாசு, இவங்க என்டையர் டீம் எனக்கு தெரிஞ்சு எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க இதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் டு பி ஆனஸ்ட், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் டைம் தட் ஐம் in close quarters seeing all of these things happen. And ஒரு 100 பேராக இருக்கட்டும், ஒரு அவ்வளோ பெரிய செட்டில்
டேரக்டர் கத்தியும் நான் பார்த்ததில்ல. அட் த சேம் டைம் இட்ஸ் பிகாஸ் தே ஆர் ஸோ கோஆர்டினேட்டட் ஆஸ் அ டீம். தே ஒர்க் டுகெதர் டே அண்ட் நைட். ஐம் ஷுர் எவ்ரி செட் ஹேஸ் திஸ். பட் இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்டாக நான் இதை பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ஐ வாஸ் ஸோ அமேஸ். ஸோ இந்த படத்தில் இவ்வளோ இது நல்லா வந்திருக்குன்னா there are a lot of people behind it as well. So thank you very much guys. Camera department, of course எங்கள் டேரக்டர் வந்து டேரக்டும் பண்ணுவார், சினிமாட்டோகிராஃபரும் பண்ணணும். ஸோ அட் த சேம் டைம் அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அஃப்கோர்ஸ் ஒன் பர்சன் கேன் ஹேண்டில் அட் அ டைம். இவர் இது பண்ணும்போது அந்த சைட் சைமண்டேனியஸாக ஒரு செட்டப் ஸ்மூத்தாக நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டர் உதய் சார் அண்ட் கண்ணன் ரெண்டு பேரும் ஐ திங்க் I'm sure director sir சொல்லுவார். I could see first handed that they were so beautiful in whatever they did. From ஒரு சின்ன செட்டப்போ ஒரு பெரிய செட்டப்போ அந்த இடத்துல அந்த லைட் இருக்கணும்னு ஒரு வாட்டி தான் அவர் சொல்லுவார். அந்த லைட் அங்கே நிற்கும். அது நடக்குதோ இல்லையோ simultaneously there are so many things that's moving and happening. So thank you very much sir for capturing it in a very beautiful way and having me a part of this as well. If I miss somebody, please அதை மனசில் எடுத்துக்காதீங்க. மேக்கப் டீம், லைட் டிபார்ட்மெண்ட், செட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எங்களோட இவரை நாங்கள் விளையாட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்போம், எங்கள் மங்களம் சார், அதாவது மணி அண்ணா, பாய்ஸ் பட மங்களம் சார் மாதிரி எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்ட மணி அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அங்கே எங்கேயாவது பின்னாடி நல்லா சொகுசாக உட்காந்துருப்பாரு. Thank you very much na. And yes, coming back to my co-actors, எனக்கு இந்த படத்தில் நிறையா சீன்ஸ் வந்து தனுஷாவோட தான் இருந்துச்சு. Thank you very much Dhanusha for sweetly accommodating and being a part of this process. மேக்கப் மால்விகா சொன்ன மாதிரி அவங்க ஒரு பூக்கியாக தான் இருந்தாங்க, பூக்கி ஃபைட்டாக தான் இருந்துச்சு. இட் வாஸ் நெவர் a point where we felt like ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் வந்திருக்கோம், ஐயோ இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு இல்லாமல் we had the space to be ourselves and I think all credits to the director for that. And அதை அப்படி கேப்சர் பண்ணி படத்தில் எடுத்திருக்காங்க நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அஜய் திஷன் இங்கே ரொம்ப அமைதியாக நடிக்கிறார். இப்போ தான் அவர் எனக்கு நிறையா சீன் அஜயோட இருக்கலைனாலும் என்னதான் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் one thing that I'll definitely take from him is ஷூட்டிங்கே இருக்கலைனாலும் அந்த ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குது, அந்த ப்ரொடக்ஷனில் அவர் எப்படி ஹெல்ப் பண்ணலான்றத அங்கே இருந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அது சம்திங் that I take back because I don't know if a lot of people will do that and if they have the time I'm sure they will, but simultaneously I know that நூறு சாமின்னு ஒரு படமும் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே எப்போல்லாம் அவருக்கு பிரேக் இருக்கோ அவர் தூங்குவாரோ இல்லையோ இங்கே வந்து சும்மா செட்டிலையாவது தூங்குற டைப் பண்ணுவார். So Adila, I had a lot of time to interact with him. So thank you very much Ajay for being an amazing co-star. I know this is your first film as a protagonist, as a hero. I'm sure there are a lot of things coming your way, both of you guys. All the very best. Yeah. Last but not the least, I would just like to thank my parents, my family, and all my friends because they've always been supportive and today whoever I am today is because of them. So thank you very much for every single person who's been there in my life. It truly means a lot to me. Pooki padam Feb 13th theaterல ரிலீஸ் ஆகுது. It's a very beautiful film. It's a coming of age love story. உங்களை சிரிக்க வைக்கும். It will have a bunch of things. உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சிறுசுங்க இருந்திருந்தா இல்லை அந்த காலத்திலே இருந்த பூக்கிங்களுக்கும் இது ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ எல்லாருமே உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ்ட் ஒன்ஸ், சித்தப்பா, சித்தி, பக்கத்து வீட்டு, எழுத்து வீட்டு எல்லாரையும் இழுத்துட்டு படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். Feb 13th ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ வெரி மச். சியர்ஸ். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின். கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரியில் செட்டுள்ள கூட்டிகிட்டு போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்தீங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் டூயிங் தட். அடுத்து நான் கூப்பிடக்கூடிய நபர் இன்னைக்கான கெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இவர் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக எனக்கு எப்பயுமே ஃபீல் ஆகும். அவருடைய படங்கள் வந்து அப்போ மட்டும் ஒரு வெற்றியாக இல்லாமல் தொடர்ந்து கொண்டாடப்பட்டுட்டே இருக்கிறது தான் இவருடைய படைப்பினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் ஆண்டனி சாருடைய அடுத்த படமும் 100 சாமியும் வந்து இவர் இயக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு நண்பராகவும் வந்திருக்கிறாரு. ஸோ சசி சார், what would you like to share and நீங்கள் என்ன சொல்ல காத்திருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம்.
நீங்கள் இந்த படத்தினுடைய பாடல்கள் சீன்ஸ் ஸ்னீக் பிக்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற என்ன சொல்கிறது இம்ப்ரெஷனை விட எனக்கு ஒரு 2 மடங்கு அதிகமான இம்ப்ரெசிவாக இருக்கேன் நான். பிகாஸ் அது கணேஷ் சந்திரா நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபரும் இருக்கீங்க, டைரக்டராகவும் இருக்கீங்க. ஆனால் விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது விஷுவல்ஸ். அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, நவம்பர் 14th ஒரு 63 நாள் விஜய் ஆண்டனி கூடயும் அஜய் கூடயும் நான் 100 சாமிங்கிற படத்தில் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களெல்லாம் ஃபுல்லாக டேன் பண்ணி விஜய் ஆண்டனி அதில் கரும்பு வெட்டுற விவசாயியாக வர்றாரு. இங்கே பார்த்தா கலராக முடியாட்டு. நான் ரொம்ப அப்படியே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தேன். அதே சமயத்தில் அஜயை பற்றி நினச்சி பார்த்தேன். அஜய் இந்த படத்தில் நிஜமாகவே அஜய் ரொம்ப குட் லுக். தனுஷா யூ ஆல்சோ ரொம்ப யூஆர் லுக்கிங் ப்ரிட்டி போத். அஜய் வந்து இந்த இப்போ யாரோ பேசும்போது சொன்னாங்க, அங்கே வந்து தான் தூங்குவார் இதில் டப்புன்னு ஷாட்டுக்கு ரெடி ஆயிடுவார். ஏன்னா இங்கே நடிச்சுட்டு வருவார். எனக்கு இப்போ என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இந்த அந்த விஷுவல்ஸ் பார்த்த பிறகு எப்படி அஜய் இந்த அப்படியே ரெண்டுமே என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் அண்ட் கேரக்டர்ஸ் அஜய்க்கு எப்படி இது பண்ணார். அதை நடிச்சுட்டு வந்து எப்படி என்னுடைய படத்தில் ரொம்ப முகம்லாம் டேன் பண்ணி ரொம்ப அழகாகவே காட்டிக்க மாட்டேன். ஒரு மணி ப்ளெயினாக கதையை சொல்லிகிட்டு இருந்துட்டேன். ஐயோ இப்படி அழகாக இல்லையே அஜய் என் படத்தில், விஜய் ஆண்டனி இந்த அளவுக்கு அழகாக இல்லையே, லுக் அப்படியே மாடர்னாக இல்லையே அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனாலேயே இந்த படத்தினுடைய விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு சென்சிபிலிட்டியான ஒரு சென்சிபிள் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் எனக்கு கணேஷ் சந்திராவை கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. ஸோ ஒரு நல்ல கதையோட இந்த February 13th வர நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல படம் திரைக்கு வருங்கிற நம்பிக்கையோட முடிக்கிறேன். அப்புறம் விஜய் ஆண்டனியுடைய பாடல்கள் வந்து ரொம்ப அந்த இடத்துல சோகமான ஒரு சேட் சாங் தான் வந்திருக்கணும். அதையும் ரொம்ப வைப்பாக போட்டிருக்காரு. இது அவருடைய ஸ்டைலு. ஸோ படத்தில் படமாக பார்க்கும்போது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். விஜய், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த நபர் ஒரு அழகான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. 36 வயது நிலையில் தமிழில் பார்த்துருப்பீங்க, தெலுங்குல எண்ணற்ற படங்கள் பண்ண ஒரு நபர். ஸோ இப்போ அவங்க டெஃபினட்டாக ஷீஸ் கோனா டாக் அபவுட் த ஃபிலிம், அபவுட் த கேரக்டர். பட் அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு ஹியர் யுவர் ஹலோ as well. ஸோ ஓவர் டு யூ. ஐ வுட் லைக் டு வெல்கம் லக்ஷ்மி மஞ்சு அவர்கள். ஓவர் டு யூ மேம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மெட்ராஸ் வந்தாலே ஒரு தெரியாத ஒரு ஃபீல், எஸ்பெஷலி இப்போ பிரசாத் லேப்குள்ளே வந்த உடனே ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இட்ஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அவங்களுக்கும் ஸ்டேஜ் மேலே இருக்கிற எல்லாருக்கும், நான் தெலுங்கு தமிழ் 2 கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டு நான் பாபாய் தமிழே பேசுகிறேன் வரும் எனக்கு ரொம்ப நல்ல. பட் வாட் அ டைம் ஐ ஹேட் ஆன் திஸ் செட். நான் டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா ஐ டேக் 2 days. ஸோ அது எப்படி கம்மியாக சொல்லணுன்னு ஐ டோன்ட் நோ. பட் யூஆர் சம்திங் எல்ஸ். ஐம் அ ப்ரொடியூசர், ஐம் அன் ஆக்டர். எல்லாரும் 30 years இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. என் லைஃபே இண்டஸ்ட்ரி. Okay, born and raised. And when I see talent, I am in awe. And the sky is not the limit for you. The way you handle the actors, your demeanor on set, your attitude. I was leaving anikku raatri flight eri ponona. There's something I had to do back in Bombay. So it wasn't like okay extend ana paravalla abdinu. So the whole set was lit here. Okay, we had to do a very big scene just before we left. Idukaprom vera scene vera irukku. Mottham lighting mudichitom and our little darling baby fell asleep. We were like thoongitala. I was like erpanga. He was like no, don't disturb the baby, we'll turn it around and light this. I said how are you going to do it? Idu eppadi nadakku poradhu, because you won't have enough time. As a producer I was only getting so tensed, but he coolly finished that and finished this and still sent me on time.
So this is not a normal thing, sir. Epime, we want more from the actors that you knew so clearly, and I should appreciate Vijay sir for finding you, really. I get very jealous when producers find good directors. I'm always looking. Vijay sir, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு உங்கள் மேலே. எல்லாருக்கும் இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்து உங்கள் படத்தில் என்னை வச்சுட்டு ஒரு சாங் கூட இல்லைன்னா எப்படி சார்? Thank you. That's the commitment I wanted. Dhanusha, you look beautiful. Ajay, you were looking amazing. Nee assistant director, hero aan theriyala enakku set la. You were taking care of me like that. So thank you. This is what feels like a great environment, you know. And Ashwin, neenga sonna madri, it was so beautiful to just see cinema from a first time actor all over again. So thank you for sharing that. Thank you, Malvika. I know only you and I know the stress that we went through. ஒரு லுக்கை செட் பண்ணிவிட்டு காலையில் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னாரு டைரக்டர் சார் ஓ ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் தேர் பிகாஸ் எல்லாம் வி ஃபோட்டோ எடுத்தாச்சு வி செட் த லுக் ஐ கேம் ஒன் டே ஏர்லி வி செட் ஃபேண்டாஸ்டிக் மார்னிங் ஐ கெட் அ கால் ஷூட்டிங் லேட் பை sir thinks you look very, I don't know, not the part that he wants you to look. So we're going to change the outfit. I said, but we are shooting. Everything just fell into place like that, beautifully. That's when you have a good heart and you put a good team together. Enna kashtam vandalum just smoother nadnadum on the set. So Sashi sir, I want to wish you all the very best for your movie. Sounds very interesting. அவர் இப்போ தெரிஞ்சது எதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல் ஹேர் ஆர்டர் பண்ணாங்க. நீங்கள் சொன்னீங்களே இப்போது அவர் ரொம்ப வில்லேஜில் அவருக்கு வெளியே வந்து கொஞ்சம் சிட்டி ஃபீலிங் வரணும்னு நல்லா பண்ணியிருப்பார் அவர். ஐ அண்டர்ஸ்டுட் வை. ஸோ அண்ட் லிட்டில் பேபி ஸ்ரீ ஷான்விகா ஸ்ரீ, ரொம்ப சின்ன பேர் வச்சாங்க உங்கள் மம்மி டாடி. யூ ஆர் அமேசிங். ஒரு சின்ன வயசுலேயே எவ்வளோ மெட்டோரா எவ்வளோ க்யூட்டாக அந்த ஜாம் பாட்டில் பூரா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். நான் தட்டு பிடிக்காம இருந்திருந்தா இல்லை, அதனால் அதுதான் ஞாபகம் இருக்கு அவளுக்கு ஜாம் தொட்டு சாப்பிட்டேன்னு. பட் யூ ஆர் அமேசிங் பேபி. ஐ கிவ் யூ ஆல் மை பிளெஸ்ஸிங்ஸ் டு யூ. ஓகே. அண்ட் வேறு யார் சார் உங்களோட ஆல் த பெஸ்ட். உங்களோட நான் வேலை பண்ணல. யாரோட? ஓ அது மலையாளமே ஆச்சே. ஓ செல்வா சாரோட அசிஸ்டண்டா. ஓ வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஸ்டேஜை விட்டு போகணுன்னு இல்லை. இட்ஸ் ஐ ஃபீல் வெரி லக்கி. நான் தமிழில் படம் பண்ணும்போதெல்லாம் நான் எல்லாருக்கும் எப்பயுமே சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட் தமிழ் பொண்ணு, அது அப்புறம் தான் தெலுங்கு பொண்ணு அப்படின்னு. பிறந்த வளர்ந்த ஊர் இது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் லவ், மெட்ராஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி வந்து எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா தட்ஸ் ஹவ் ப்ராமிசிங் இட் ரியலி லுக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக இது ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் யுவர் டெபியூ. ஸோ லெட்ஸ் ஹியர் இட் அப் ஃபார் ஆர்கே தனுஷா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்கே தனுஷா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய படத்தை என்ன நம்பி என்கிட்ட கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு நிஜமாவே என்ன பேசுறதுனே தெரில ஃபர்ஸ்ட். ஸோ ஹீரோயினாக வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, அதுவும் இவ்வளோ பெரிய படம். ஸோ எனக்கு நிஜமாவே ரொம்ப லக்கி தான். நான் கணேஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நடிக்கிறது தான். ஸோ அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து டீமாவும் சரி கணேஷ் சாரும் இப்போ எந்த ஒரு சின்ன சின்ன எவ்வளோ டேக் போனாலுமே மூஞ்ச கொஞ்சம் கூட சொல்லிக்காமல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் காஸ்டியூம் மாளவிகா அக்காவுக்கு வந்துட்டு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூக்கா. அப்புறம் டிரெக்ஷன் டீம் பிரபு அண்ணா, ஸ்வேதாக்கா, இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் நிஜமாக இந்த 5 மாதம் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல.
ஸோ இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, என் கூடவே இருந்தாங்க. அப்புறம் என்னோடய கோ ஆக்டர் அஜய், அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா ரொம்ப கைண்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஸோ நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. தேங்க்யூ அஜய். அஸ்வின், லக்ஷ்மி மஞ்சு மேம், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக படத்தை போய் Feb 13th உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Dhanusha, this is truly going to be your best debut ever. So all the very best. Feb 13 உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் தேங்க்யூ சொல்லும் போது அஜயினுடைய மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வெளிப்படையாக வெளியே தெரிஞ்சுது. நிறைய சிரிச்சாரு, ஆனால் ஏதோ ஒரு ஃபன் மொமெண்ட் இருக்குங்கிறது புரிஞ்சுது. அது உங்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஆல்ரெடி வந்து ககனமார்கனில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக உங்களுடைய டெபியூ. ஸோ பூக்கி, இந்த படத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் ஆல்சோ தேர் தி அதர் டே. பட் ஆனால் அன்றைக்கும் நீங்கள் போட எஃபர்ட்டாக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே சொல்லும்போது அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கு பின்னாடி. ஸோ திஸ் ஹேஸ் பீன் மோர் ஆஃப் யோர் ஹோம், யோர் ஸ்பேஸ். ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ அண்ட் would you like to share about that as well? அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கூட கலீக்ஸ் எல்லாருக்கும் என்னை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பூக்கி அப்படிங்கிறது இது வந்து எனக்கு வெறுமன ஒரு படமாக அது வந்து கிடையாது. ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு ஃபேஸ்ன்னு வாங்க இல்லையா. இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போமா, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சி நான் நினைக்காத விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படத்தில் நடந்துச்சு. இது நான் வேலை செஞ்ச விதமாக சரி, வேலை செஞ்ச ஆட்களாக இருந்தாலும் சரி, அண்ட் இது அமைஞ்ச விதமாக இருந்தாலும் சரி. மொதல் நாள் வந்து போன February மார்கன் ரிலீஸ் ஆகாத நேரத்தில் வந்து விஜயாண்டி சார் வந்து எனக்கு சொல்லி இந்த மாதிரி கணேஷ் சார் வந்து இந்த மாதிரி கதை வச்சுருக்காரு, நீ ஒரு அடி படிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரும் சைமல்டேனியஸாக படித்து இது வந்து இம்மிடியட்டாக அடுத்த நாளே வந்து ஓகே பண்ண ஒரு கதையை படிக்கும்போது இந்த படத்தோட ரைட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வந்து இந்த ஸ்கிரிப்ட்லேயே எனக்கு பயங்கரமாக தெரிஞ்சுது. அப்போ அங்கே தான் எனக்கு வந்து புதிய பரதி சார் வந்து அறிமுகமானார். அண்ட் அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு படமாக எழுதி எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பார்க்கும்போது சரி எங்கே இதெல்லாம் ஒருத்தருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் ஒருத்தர் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து பரதி சார். அதே மாதிரி கணேஷ் சார் என்னை வச்சு அவர் பட்ட கஷ்டம் அவரால் பாவம் ஓப்பனாக சொல்ல முடியல, சொல்லுவாருன்னு கூட தெரியல. பட் ரொம்ப ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு மனுஷன், இந்த அளவுக்கு எனர்ஜி உள்ள ஒரு மனுஷனை வந்து நான் சத்தியமாக இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்ப்பேனான்னு சத்தியமாக தெரியவே தெரியாது. நைட் 2 மணி ஆனாலும் மைக்கு பிடிச்ச கேன் கத்திக்கிட்டு முழு நேரமும் எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவர் கூட வேலை செஞ்சு ரொம்ப மோட்டிவேஷ்னல், ரொம்ப வந்து சப்போர்ட்டிவ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய ஒரு மனுஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட உங்கள் கீழே வேலை செஞ்சது. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பண்ணணுன்னு நான் கூட ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச டைரக்ஷன் டீம் பிரபுவாக இருந்தாலும் சரி, ஸ்வேதாவாக இருந்தாலும் சரி, ஜெய்சனாக இருந்தாலும் சரி, அஸ்வின், அதுக்கப்புறம் வாசுஜி, அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த பாலா, கிஷோர், எல்லாருக்கும் இது வந்து இந்த டைரக்ஷன் டீம்ன்றது ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. இந்த படம் இத்தனை பேர் வந்து இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த தேதியில் இவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஐ திங்க் ரொம்ப கம்மி. ஒரு ஷூட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு பிளானிங், எஃபிஷியன்சி. இன்றைக்கி வந்து காலைல வந்து 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும், நைட் 2 மணிக்கு முடியும், திரும்ப அடுத்த நாள் காலை 6 மணிக்கு வரக்கூடிய சக்தி வந்து இந்த டீம் கிட்ட இருந்துச்சு. இல்லாட்டினாலும் வந்தாங்க. அது வந்து ஒரு ரொம்ப கோஆர்டினேட்டடாக இருந்தாங்க. புரியுது. அண்ட் அடுத்ததாக வந்து மாளவிகாக்கு எங்கே இருக்கு என்னை ரொம்ப பார்த்து கவனிச்சாங்க. அந்த பிடிக்கல பாட்டு நான் போட்ட பட்டாப்பட்டியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அழகாக காட்டணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்று. அவங்க மற்றெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. பட் அதில் வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டாங்க. சரி இவனை எப்படி பார்க்கணுன்னு ஆசைடா,
போடுறா பட்டா பட்டியை கேட்டால் டேரக்டர் சார் சொன்னார், இதை சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை போடும்போது. அது ஜென்ரலாகவே காஸ்டியூம்ஸ் தான் அவங்க எனக்கு கொடுத்த விதத்தில் பார்க்கும்போது. அண்ட் மோரோவர் ரொம்ப நல்ல ஒரு ஜீவன் மாளவிகா. எனக்கு வழக்கமாக யாரையோ அக்காவோ அண்ணாவோ கூப்பிட்ற எனக்கு வந்து எனக்கு தோணாது. யாரை பார்த்தாலும் சார், யாரை பார்த்தாலும் மேம். பட் வாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒருத்தங்களை வந்து அக்கா நான் கூப்பிட்ருக்கேன். அது வந்து மாளவிகா. ஏன்னா வெறுமன ப்ரொஃபஷனை தாண்டி அவங்க பர்சனலாக உங்களை கவனிக்கிற விதம் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அண்ட் அவங்கள தாண்டி என்னை வந்து கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆட வச்ச ஒரு நபர் ஹரிகரன் மாஸ்டர். ரிஹர்சல்லாம் போகும்போது வருவேன், வந்து பார்ப்பேன். மியூசிக் போடுவாங்க, டப்பு டப்புன்னு ஒரு ஆடிட்டு என்னை பார்ப்பார். நானும் பார்ப்பேன். பார்த்துட்டு இது நான் பண்ணுமா சார்? ஆமாம் சார், நீங்கள் பண்ணணும் சார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் சார். பரவாயில்ல, பண்ணிடலாம் சார், நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்வாரு. நான் ஒரு வாட்டி நான் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டி வந்து அவர் பாவம் பாடுபடுவார். ஆனால் என்னையே டான்ஸ் ஆட வச்சிட்டிங்க சார். எனக்கு அதில் வந்து அது நல்லாவும் வந்திருக்கு அப்படிங்கிறதுல அதுக்கு முழு கட்டு நீங்கள் தான் சார். ஸோ சார், பிரபு சார் என்னை நாக்க வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக ஒரு சீனில் என் வாய்க்குள்ளே கையை வச்சு, நீங்கள் ஒரு லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா, மண்டை மேலே வாயை வச்சு, வாயுக்குள்ளே பல்லை வச்சு, பல்லுக்குள்ளே நாக்க வச்சு, அந்த மாதிரி இதான் என் வாய், என் வாய்க்குள்ளே ஒரு கை அப்படியே இழுத்துட்டு போனாங்க. நீங்கள் அது வந்து ப்ராப்பராக அமைச்சு கொடுத்தேன் பிரபு சாருக்கு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் உங்களுடைய ஒர்க் பண்ணுறதுக்கு. பிரகதீஷ் சார், நீங்களும் இந்த படத்துக்கு என்ன பாடுபட்டீங்க எனக்கு தெரியும். ஐ மீன் நைட் அண்ட் டே ஷூட்டிங்கு, ரொம்ப டைம்லி டக்குன்னு நிறைய சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணி இந்த படம் வந்து ஒரு சின்ன படமே கிடையாது. ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படமாக ஆரம்பிச்சது. பட் அது போகிற போக்கில் ரொம்ப பெருசான்றது நான் பட்ஜெட்டாக நான் சொல்லலை. அதோட பொசிஷனிங், அதோட விஷுவல் கிராண்டியர்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய படமாக அமைஞ்சது. ஏன்னா அதுக்கான காரணம் வந்து எங்களோட முழு கோஆர்டினேஷன் அண்ட் ஒவ்வொருத்தங்களோட இன்புட். அந்த விதத்தில் பிரகதீஷ் சார், நீங்களும் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க. அண்ட் சாரி, இதை நான் சொல்லி ஆகணும், மறந்துச்சு. சாரி, ஒரு 10 செகண்டு. இந்த படம் வந்து ஆக்சுவலாக பூஜை ஒரு ஷூட் ஆரம்பித்து ஒரு 5 நாள் ஆச்சு. 5 நாளில் வந்து பூஜை போட்டோம். பூஜை போட்டதே மறந்து வந்து 5 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் பூஜை போட்டோம். அப்போ வந்து விஜயாண்டி சார் வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது தான் கணேஷ் சார் வந்து கேட்டார், கணேஷ் நம்ம February 20 சொல்லிடலாமா கணேஷ்? அவரும் பாவம் வேறு வழியில் அந்த இடத்துல வந்து ஓகேன்ட்டார். பட் ரொம்ப குவிக்காக ஆரம்பித்து குவிக்காக முடிச்சு, அது ஒரு ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே சீம்லெஸ்ஸாக டைமுக்கு நடந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து விஜயாண்டி சார். நான் வந்து ஒரு 5 வருஷமாக பிச்சைக்காரன் 2லேருந்து ஆரம்பித்து ரோமியோலேருந்து பார்த்து, அதுக்கப்புறம் கூட ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கூட நான் பங்கேற்று, அதுக்கப்புறம் எனக்கு மார்கனில் வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. அவர்லாம் எனக்கு அது நடந்திருக்காது கண்டிப்பாக. அண்ட் அவரும் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பார்த்து தான் தேர்ந்தெடுப்பார். ஏதாச்சும் ஒன்று பார்ப்பார். அது ஹி சீஸ் ஒன்லி த குட் இன் பீப்புள். அண்ட் அதை பார்த்து என்னை வந்து கூட வச்சிருக்கிற விஜயாண்டி சாருக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் சின்ஸ் day 1. அண்ட் மார்கன் படம் வந்துச்சு. மார்கன் படம் வந்து ரொம்ப இட் வாஸ் ரிசீவ் வெரி வெல் அமாங் ஆடியன்ஸ். அண்ட் அந்த படத்துக்கு முன்னாடியே என்னை நம்பி இன்னொரு படத்தை ஒப்படைக்கலாம், கொடுக்கலாம், இன்னொரு எடுக்கலான்றதுக்கான தைரியம் வந்து எனக்கு தெரிஞ்ச பெருசாக யாருக்கும் வந்திருக்காது. அவரை நம்பி பண்ணார். அகேன் ஐம் கிரேட்ஃபுல். அண்ட் மார்கன் படம் வரதுக்கு முன்னாடியே என்னை வந்து கணேஷ் சார் நம்பினார், பரதீஷ் சார் நம்பினாங்க, ஒரு முழு டீமே நம்பிச்சு. அண்ட் எனக்கு நான் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஏன்னா படம் ஒரு ஹீரோவாக நான் நிற்கிறேன். அண்ட் அது நீங்கள் இல்லாமல் கூட நடந்திருக்காது. நீங்கள் வந்து எழுதின நல்ல விஷயங்கள், மார்கனை பற்றி நீங்கள் கவனித்த விஷயங்கள், நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண விதங்கள், ஒரு நல்ல படத்தை வந்து எனக்கு போய் நீங்கள் கைவிட்டதில்லை. அதே மாதிரி பூக்கி படத்தையும் நீங்கள் கைவிட மாட்டீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சசி சார், நீங்கள் ஒரு அந்த படத்தில் என்ன பார்த்துருப்பீங்க இல்லையா சார், நூறுசாமின்னு, அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நேற்று கூட சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வேறு மாதிரி இருப்பார். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அப்பப்போ கூலாக இருப்பார். பட் முழு நேரமும்
மைக்கும் கையுமா இங்கங்கே ஓடிக்கிட்டே இருப்பார் முழு நேரமும். அவர் சுற்றி ஒரு டீமும் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நேற்று தான் நூறுசாமி ஆக்சுவலாக ரேப் பண்ணோம். நேற்று தான் நூறுசாமியும் முடிஞ்சது. அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சார்கிட்ட வந்து இந்த பிடிக்கல பாட்டை பார்த்தீங்க இல்லையா, சும்மா போட்டு சார் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா சார்? இல்லை அஜய் சொல்லுங்கள் சார், ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த பார்க்குறீங்களா? சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை காமிச்சேன். பாட்டை காமிக்கும் போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அஜய், என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். பட் சதீஷ் சாரும் எனக்கு அங்கே முழுசாக ப்ராப்பராக கைட் பண்ணி என்னை கொண்டு போயிட்டுருக்கார். நூறுசாமியும் May 1 வந்து வருது, அழகாக வந்திருக்கு அந்த படமும். அண்ட் ஆக மொத்தத்தில் எங்கள் நவீன் சாண்டா மேம், அங்கே அண்ணாமலை சார், மணி சாருக்கு ஒரு முக்கியமான நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஆக மொத்தத்தில் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து வேலை செய்கிற ஃபீலே எனக்கு கிடையாது. என் வீட்டை விட்டு கிளம்புவேன், இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அப்படிங்கிறதால ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப பாசிட்டிவ். வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். அண்ட் அதை மறக்காமல் என்னை வச்சதுக்கான ஒரு டீம், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு each and every one of you. இந்த படத்தில் வேலை செஞ்ச லக்ஷ்மி மேம், though I was not. திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டேன், சாரி. இந்த படத்தில் நான் லக்ஷ்மி மேம் கூட பயணித்தேன், சுனில் சாரை பார்த்தேன். அண்ட் என் கூட நடித்த பாண்டியராஜன் சார், இந்துமதி மேம், மண்டபக்கா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இவர் நம்ம டப்பிங் டப்பா சார், அண்ட் சார் உங்கள் ஃப்ரெண்டு அருண் பிரகாஷ், ராஜ்பரத் சார், எல்லாமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் ஐ ஃபர்காட் டு மென்ஷன், அஸ்வின் வந்து சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற கோ டைரக்டர்ஸ் ஜெய் வெங்கட் சார், ரொம்ப படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க வேற ஒரு தோற்றத்தில் பயங்கரமாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார் எல்லாரையும். அண்ட் பிரபு இல்லைனா அது எதுவுமே பெரிய பெரிய விஷயம் இந்த படமே அமைஞ்சது. அண்ட் ஒன்ஸ் அகேன் தனுஷா சாரி சொல்ல மாறேன்ட்டேன், நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல அப்படின்னு. தனுஷா வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் ஒன்று டீமாக இருந்தாலும் ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷனும் ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த படத்தை வந்து எத்தனை ஹீரோயின்ஸ் வந்து ஓப்பனாக வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருந்திருப்பாங்கன்னு என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்காக, ரொம்ப டைட்டாக, இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஃபார்மேட்லேயே வந்து அமையாது. ஒரு சில நாள் வந்து ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட்டிங் போச்சு. பட் மீதி ஒரு நாட்டில் நீங்கள் வழக்கமாக கேமரா எடுத்து ரோட்டில் போய் ஷூட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல போய் ரேண்டமாக ட்ரெஸ் மாற்றுறது, ரேண்டமாக சாப்பிட்றது, ரேண்டமாக போகிறது வருது. நாட் மெனி பீப்புள் வில் பி கம்ஃபர்டபுள் வித் தட். பட் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல், கொஞ்சம் கூட எந்த ஒரு யோசனை கூட முகத்தில் காமிக்காமல் ஈஸியாக கோஆப்ரேட் பண்ணி போன தனுஷாக்கு என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல நடிகை. அண்ட் அதே மாதிரி நல்ல நண்பனும் ஆனாங்க எனக்கு. அண்ட் அதே மாதிரி அஸ்வின், நான் அவர் கூட எனக்கு பெருசாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லை. பட் அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். வி ஷேர்ட் ஆர் மூமெண்ட்ஸ் டுகெதர். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ பூக்கி, தேங்க்யூ ப்ரெஸ், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அஜய். விஷிங் யூ த பெஸ்ட் வித் ஃபிலிம். ஸோ Feb 13 உங்களையும் சந்திக்கிறதுக்காக காத்துட்டே இருக்கோம், இந்த பூக்கி மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ வெரி மச் சார். ரைட்டர் சார், ப்ளீஸ் வி லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ அஸ் வெல். ஸோ புதிய பருத்தி அவர்களை அன்புடன் மீது கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புதிய பருதி. நான் ஒரு 13 இயர்ஸாக ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த பக்கத்தில் இருந்திருக்கேன். ஸோ வீடியோலாம் வரும்போது முதல்ல அந்த நன்றி சொல்கிறதான் கட் பண்ணி தூக்கிட்டு தான் வீடியோவே போடுவோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நன்றி சொல்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு. ஸோ உங்கள் நேரத்தை எடுத்துக்காமல் நான் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் வந்து கணேஷ்கிட்ட நான் சும்மா படித்து பார்க்க தான் கொடுத்தேன். கணேஷ் வந்து இந்த படமாக பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க படிக்கணும்னு சொன்னார். என்ன ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்கன்னாரு. நான் ஒரு ராம்காம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி கிளைமேக்ஸ் முடிச்சிட்டிங்களானாரு. முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு எனக்கு கொடுங்க படிக்கிறேன்னு சொன்னார். கொடுத்தனே ஒரு 2வது நாள் கால் பண்ணார். பருதி வாங்க மீட் பண்ணணுன்னாரு. சரின்னு போனால் அவர் வந்து காரில் கூட்டு போகிறார். நம்ம இப்போ ப்ரொடியூசரை பார்க்க போகிறோம் அப்படின்னாரு. ப்ரொடியூசரை பார்க்க போகிறோமா? ஃபஸ்ட்டு நான் இந்த நீங்கள் இப்படி பிச் பண்ணிட்டீங்களா? பிச் பண்ணிட்டேன். ப்ரொடியூசர் கொடுத்து ப்ரொடியூசரும் படிச்சு மொத்தமே 2 நாள் தான் இருக்குது அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்குள்ளே இவர் படித்து ப்ரொடியூசர் படித்து வந்துருச்சுன்னா அவர் ப்ரொடியூசரும் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லலை. சொல்லுங்கன்னா போனால் விஜயானி சார் இருக்கார்.
எனக்கு வந்து விஜயாண்டி சார் தான் நடிப்பார் எப்போவுமே அவர் படத்தில். ஸோ இதுலேயும் விஜயாண்டி சார் தான் நடிக்க போகிறார் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா பக்கத்தில் அஜய் இருந்தார். அப்போ அஜய் மார்கனும் வரல எங்களுக்கு. அப்புறம் அது சார் சொன்னார், அஜய் தான் லீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னார். ஓகே நீங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கன்னு நான் அவங்க படித்து பார்த்துட்டு சொல்ல போகிறாங்கன்னு இருக்கேன். அவங்க சைன் பண்ணுங்க முடிஞ்சிருச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லி உடனே இப்போ ஸ்கிரிப்ட் முடிச்ச ஒரு 2வது நாள் 3வது நாள் ஒரு படம் சைன் ஆகிறது வந்து பயங்கர நம்பவே முடியாத ஒரு மேஜிக். எனக்கு இதில் ரொம்ப பெரிய விஷயம் வந்து கணேஷ் அமைஞ்சதும் சார் அமைஞ்சதும் 2 பேரும் அமைஞ்சது வந்து எனக்கு ஒரு ரைட்டருக்கு எந்த ரைட்டருக்கும் அப்படி அமைவாங்களான்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் ரைட்டரு கணேஷ் சந்திரா, விஜய் அன்னிக்கு அப்புறம் புதிய பிரதின்னு பேர் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய ரைட்டருக்கு மட்டும்தான் அது நடக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அப்புறம் என்னை விட ரொம்ப ட்ரூவாக இருந்தாங்க அந்த 2 பேரும் ஸ்கிரிப்டுக்கு. 2 பேரும் ஸ்கிரிப்டில் இது இல்லை அப்படின்னு சொல்லி கணேஷ் வந்து இப்போ ஏதோ ஒரு க்ரியேட்டிவ் ஆர்குமெண்ட் ஒன்று வருதுன்னா ஸ்கிரிப்ட் இதுதான் சொல்லுது அப்படின்னு கணேஷ் ஒன்று சொல்லுவார், இல்லை ஸ்கிரிப்ட் இதுதான் சொல்லுது அப்படின்னு விஜயாண்டி சார் சொல்லுவார். சில சமயம் மாற வேண்டியது இருக்கும். அப்போ எனக்கே கூட நான் அந்த பக்கம் போயிடலாம், இப்போ வந்து கணேஷ் சொல்கிற பக்கம் போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். விஜயாண்டி சார் ஸ்கிரிப்டில் இதானப்பா இருக்குது, அதுதான்ப்பா நிற்கும் அப்படின்னு என்னை விட பயங்கரமாக ஸ்கிரிப்டை நம்பினார். அதே மாதிரி கணேஷ் சாரும் அப்படி நம்பினார். இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் நிறைய விஷுவல்ஸ் பார்த்தீங்க. இதை நான் எழுதும்போதே வந்து அஜய் சொன்ன மாதிரி ரொம்ப எடிட்டிங்காகவும் மியூசிக்காகவும் என் மைண்டில் ஒரு படம் ஓடிட்டு இருந்தது. அதை நான் அப்படி தான் எழுதவும் செஞ்சேன். இருக்கிறதுலே இந்த படத்தில் ரொம்ப கஷ்டமான வேலையாக நான் அதை தான் நினச்சேன். அந்த 2மே வந்து சார் மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் நினப்பேன், சொல்லுவேன். அது சார் 2மே அவர் கையில் போய் மாட்டிக்கிச்சு. நான் வேறு ஒவ்வொருவாட்டியும் சார்கிட்ட சொல்லுவேன், சார் எட்கர் ரைட் படம் மாதிரி எடிட் பண்ணணும் சார் அப்படின்பேன். அவர் எட்கர் ரைட்டா யாருப்பா அவர் அப்படின்பாரு. சார் இதுதான் சார் எப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து ஆக்சுவலாக அவர் எட்கர் ரைட் மாதிரி எடிட் பண்ணல, தென்மா ஷூன் மேக்கர் மாதிரி எடிட் பண்ணார். ஆனால் சாருக்கு என்னென்னா தென்மா ஷூன் மேக்கரானும் யாருன்னு தெரியாது. அவர் வந்து அந்த ஆர்ட் என்ன கேட்குதோ அதை பண்ணுவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா படம், சார் சொன்னார், சசி சார் சொன்னார் அந்த இடத்துல. நாங்கள் ஃபஸ்ட் என்கிட்ட காட்டுறாரு. நாங்கள் ஸ்கிரிப்டில் அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா ஒரு சோக பாட்டு இருந்துச்சு. கணேஷும் வந்து ஒரு சோக பாட்டை ஒரு ரெஃபரன்ஸாக பண்ணி சார்கிட்ட கொடுத்துட்டாரு. சார் எங்களுக்கு வந்து அஜய் இருந்தாப்புலன்னு நினைக்கிறேன். அப்போ சார் போடும்போது நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டே இருக்கோம். அங்கே சோக பாட்டு வரப்போது வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தா அங்கே வந்து குலவை அடித்து டிங்குன்னு அடிக்குது பயங்கரமாக. ஃபஸ்ட்டு ஷாக் எல்லாத்துக்கும், என்ன சோக பாட்டு இடத்துல இது பண்ணு. எனக்கு வந்து பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. நான் அப்படி தான் படம் வந்து மியூசிக்கலாக தான் நான் எழுதினேன். படத்தில் எழுதும்போது 5 பாட்டு இருக்குது, எழுதும்போது ஸ்கிரிப்டில் 5 பாட்டு இருந்தது. ஆனால் எனக்கு மைண்டில் இந்த படத்தில் ஒரு 10 பாட்டு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். சார் வந்து இது மாற்றி போட்டதும் அந்த மூடே மொத்தமாக செலிப்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு 4 சீனே தேவையில்லை, அந்த 4 சீனை தூக்கிட்டோம். இப்போ மியூசிக் கம்போசர்ஸ் வந்து பொதுவாக மியூசிக் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, இவர் தான் அப்போ தான் நான் உணர்ந்தேன். மியூசிக் கம்போசர் வேறு, மியூசிக் டைரக்டர் வேறு. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டை ஒன்று ப்ளேஸ் பண்ணுறதன் மூலமாக ஒரு 4 சீனோட தேவையே வந்து அது தூக்கிட்டு டக்குன்னு நாங்கள் கதைக்குள்ளே போயிட்டோம். நிறைய விஷயத்த இந்த மாதிரி சார் வந்து பண்ணியிருந்தார். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கதை இருக்குது. அந்த கதை 10 பாட்டுக்கும் 10 கதை இருக்குது. இப்போது நீங்கள் அந்த காரில் வர்ற பாட்டுமே சார் கம்போஸ் பண்ணது தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு எழுதியிருந்தேன். சார் அது ஓனாக கம்போஸ் பண்ணியிருந்தார். ஒரு ஃபுல் வெர்ஷன் வந்து சார் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் சார். அதை நான் போடும்போது எல்லாருமே வந்து யார் கேட்டி பெரி பாட்டான்னு கேட்பாங்க எல்லாருமே. ஒருத்தர் கூட வந்து அது ஒரு தமிழ் மியூசிஷியன் பண்ண பாட்டுன்னு அவங்க சொன்னதே கிடையாது. சாருக்கு அப்புறம் ரொம்ப நாள் அவருக்கு இவ்வளோ இந்த சான்ஸ் கிடைக்காம இருந்ததோன்னு தோணுச்சு. மியூசிக் டைரக்டராக இவ்வளோ வெரைட்டி போடுறதுக்கு அதுக்கு நம்ம படம் என்னோட ஸ்கிரிப்ட் வந்து ஹெல்ப் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதான் நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதைகளை சொன்னால் டைம் இருக்காது. ரொம்ப நன்றி சார். லக்ஷ்மி மேம், இவர் பண்ண அந்த குளறுபடி காரணம் நான் தான் மேடம். அவர் எல்லாம் ஓகே பண்ணிட்டாரு. அந்த ட்ரெஸ் சேஞ்சுக்கு வந்து நான் தான் கணேஷ்கிட்ட வந்து எஸ் இட் இஸ் மீ, நீங்கள் அவர் கோச்சுக்காதீங்க. அவர் வந்து ஸ்வீட் பர்சன் கணேஷ் வந்து இவ்வளோ கேமரா பார்க்கணும், டைரக்ஷன் பார்க்கணும். இதுக்கு மேலே வந்து என்னோட டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்கும் கணேஷ்க்கு. கணேஷ் அது அப்படி இல்லை, கணேஷ் இப்படி இல்லை கணேஷ். நான் வந்து அது எல்லாத்தையும் ரொம்ப கூலாக எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணார். படம் ரொம்ப விஷுவலாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ பெருசாக பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் கணேஷ். அப்புறம் மாளவிகா, ஸ்டன்ட் சார், டான்ஸ் மாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து நான் மீட் பண்ணி ஆக்சுவலாக இதில் ரைட்டராக மட்டும் இல்லாமல் எல்லா வேலைகளையுமே எங்கள் டீமில் எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அஜய் ஏடியாக இருப்பார், தனுஷா ஏடியாக இருப்பாங்க. அது போக ஏடிஸ்லாம் வந்து பாதி டேரக்டராக இருப்பாங்க.
ஸோ எல்லாருமே எல்லாமே ஒரு ஒன்றா வேலை பார்த்து பொதுவாக நம்ம பார்க்கும்போது அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும் ஃபேமிலியாக பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது என்னடா கதை சொல்கிறீங்கன்னு இருக்கும். ஆனால் உண்மையிலே அப்படி தான் இருக்குது. அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்யூ. ஸ்பீச் முடிச்சுக்கிறேன் சார். சார் அதே மாதிரி சத்யா சார், சாரி ஐ ஃபர்காட் டு மென்ஷன் யூ டோட்டலி. சத்யா சாரோட வேலை செஞ்சு ஒரு 4 நாள் வி ஒர்க் டுகெதர். இன்க்ரெடிபிள் ஹியூமன் பீயிங். அண்ட் தோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷோட வின்னராக இருந்தாலும், எத்தனை சீரியல்ஸாக இருந்தாலும், எத்தனை விஷயங்கள் பண்ணதாக இருந்தாலும், he never showed it anywhere. And the way he treated me was like how he treated a brother. And I'm really grateful for that, sir. Thank you. அண்ட் அதே மாதிரி பிரியங்கா, சாரி உங்களையும் மென்ஷன் பண்ண மாட்டேன், போகிற போக்கில் அப்படியே அப்படிங்கிறத ரொம்ப அவங்களுக்கு கூடயும் வேலை செஞ்சு ரொம்ப நல்ல மனுஷங்க அவங்களும். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த அதிரசம் முறுக்கு என் கைக்கு வரவே இல்லை, எங்கே வச்சுருந்தீங்கன்னு தெரில. அதே மாதிரி லாவர்தன் சார் உங்கள்கூடையும் 2வது பாட்டு சொல்லிடுமாக்கு அப்புறம் இது. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், படம் வந்து இங்கே சிம்பு சார் ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? சிம்பு சார் ஃபேனு? இந்த படம் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறவங்க வந்து சிம்பு சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஒன் செகண்ட். அப்புறம் நான் அஜய் மென்ஷன் பண்ண நானே மறந்துட்டேன். அஜய் வந்து என்கிட்ட சொல்லுவார், சார் கணேஷ் எல்லாம் முடிச்சுட்டு அஜய் வந்து தனியாக சொல்லுவார், சார் என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு டேக்கில் ஒன்று கேட்டார் சார், நான் பண்ணேன் சார், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டார் சார். அப்புறம் 2வது டேக்கில் கேட்டார் சார், அதையே பண்ணேன் சார், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டார் சார். 3வது டேக்கில் கேட்டார் சார், அதையே பண்ணேன் சார், நல்லா இருக்குன்னு சொல்கிறார் சார். இப்போ நான் எப்படி சார் இதை நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் திரும்ப போய் கணேஷ்கிட்ட போய் கேட்டேன், என்ன கணேஷ் இப்படி சொல்கிறாப்புலன்னு. இல்லைங்க, அவர் வந்து சும்மா உங்களை கலாய்க்கிறாப்புலன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இதுவே தெரிஞ்சது, அஜய் வந்து எல்லாரையும், சார் வந்து அப்பப்போ கலாய்ப்பார், நமக்கு தெரியும் லைட்டாக கலாய்க்கிறது. ஆனால் அஜய் கலாய்க்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது, அப்படி கலாய்ச்சி தள்ளிடுவார். தனுஷாவுமே வந்து ஒரு ஹீரோயின் வந்து அப்படி பண்ணுவாங்களான்னு தெரில, அவ்வளோ இங்கே படுத்து கிடப்பாங்க, ஷூட் அங்கே நடந்துட்டு இருக்கும், இங்கே யாரோ ஒருத்தவங்க படுத்துருக்காங்க, நம்ம தாண்டி போயிடுவோம், அவங்கள பார்த்தா தனுஷா படுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப அந்த டெடிகேஷனுக்கு நீங்கள் ரொம்ப மேலே வருவீங்க தனுஷா. தேங்க்ஸ் அங்கே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை. யூ வுட் டெஃபினெட்லி நோ அடுத்ததாக நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு. பூக்கி இந்த படம் வந்து டிரெக்ஷனாகவும் சரி, சினிமாட்டோகிராஃபியாகவும் சரி அவருடைய கனவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய படைப்புகள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படைப்பும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் கணேஷ் சந்திரா சார் டு கைண்ட்லி டாக் அபவுட் த ஃபிலிம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளாக கேமராக்கு பின்னாடி மற்றவங்க சொல்கிற ஆக்ஷன் கட்டை கேட்டுட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் பூக்கி மூலிமா கேமராக்கு முன்னாடி ஆக்ஷன் கட் சொல்லி வச்சுருக்காரு விஜய் ஆண்டனி சார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரொம்ப குயிக்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 6 months. அஜய் சொல்லியிருந்தார் ஆல்ரெடி ஸ்டேஜில் இந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் நின்றுருந்தேன்னா, கணேஷ் Feb 20 அனௌன்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்டார். சார் 5 days தான் ஷூட் போயிருக்கோம், இன்னும் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல கணேஷ் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து இப்போ Feb 13 1 week பிஃபோராகவே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. அதே மாதிரி இந்த படத்துக்கு டைரக்டராக ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன பண்ண முடியும்னா, சார் நாட் ஓன்லி ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர், பட் ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன். ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு நான் டைரக்டராக ஒரு டைரக்டராக என்ன பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் திங் அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ண வைக்கணும். இப்போ என்னென்னா டெல்லிங்கோட செல்லிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த படத்தை பிஸ்னஸும் ஓடிடி ஜீல பிஸ்னஸாக இருக்குது. சேட்டலைட் எல்லாமே டிஜிட்டல் எல்லாமே Z5 வாங்கியிருக்காங்க. அதுவே ஒரு ப்ரொடியூசருக்கு நான் டைரக்டராக கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி லைக் விஜய் ஆண்டனி சாருக்கு நீங்கள் கேட்க போனால், இப்போது ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. விஜய் ஆண்டனி சார் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு ஒரே டெஃபினேஷன், கீப் ஆன் டூயிங். அது தப்பாக வந்தால் கூட பரவாயில்ல, கீப் ஆன் ட்ரை டில் யூ கெட் சக்ஸஸ்ன்ற மாதிரி தான். அது தப்பாக வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்ப அது லைக் ஒரு மியூசிக் ஏதாவது ஒரு RR ஒன்று போட்டுப்பார், அது திரும்ப சின்னதாக ஏதாவது சைலண்ட்டாக கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும், திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். மனுஷன் எப்போ தான் தூங்குறாருலாம் தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. நைட் 2 மணிக்கு கால் பண்ணுவார், 4 மணிக்கு கால் பண்ணுவார், விடிய காலையில் எங்கள் கூட பக்கத்தில் மீட்டிங் உட்காந்துட்டு இருப்பார். பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு நான் சலீமில் பார்த்துருக்கேன்.
இப்போ இன்னும் பயங்கர எனர்ஜி, ஸ்டில் அதே எனர்ஜியை நான் பார்க்கும்போது இப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி எனர்ஜி எங்களுக்கு இல்லையேன்ற ஒரு ஃபீல் எனக்கு அது தோணிகிட்டே இருக்கும் எனக்கு. அதே மாதிரி இப்போது புதிய பரிதி ரைட்டர், இந்த படத்துக்கு பிஃபோர் நாங்கள் ஒரு படம் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தோம் புதிய பரிதியோட. அது கொஞ்சம் ஸ்கேலாக பெருசாக இருந்ததால் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போ பேரலாக புதிய பரிதி வந்து ஒரு புதிய கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தார் அவர். நான் ஜென்ரலாக கேட்டேன் என்ன பரிதி போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு சின்ன ராம்காம் பண்ணியிருக்கேன் ஒரு பட்ஜெட்குள்ளே. போது சரி ஓகே கொடுங்க பரிதி, நான் படிச்சுட்டு தரேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அப்போ கிளைமேக்ஸ் முடிக்கல, கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு கொடுங்க பரிதின்னா முடிச்சுட்டு கொடுத்தோன்னே விஜயண்ணே சாரை போய் மீட் பண்ண. நான் இப்போ பருதிக்கிட்ட சொல்லவே இல்லை, விஜயண்ணே சாருக்கு போய் மீட் பண்ணிட்டு அந்த கதை கொடுத்தோன்னா விஜயண்ணே சாருக்கு பயங்கர ஹாப்பி. அஜய் தான் ஹீரோன்னாங்க. மார்கன் அப்போ ரிலீஸ் வேறு ஆகலை. அப்போ எனக்கு பார்த்தோன்னா ஓகே இந்த கதைக்கு ஆப்டாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே அடுத்து பருதியை சர்ப்ரைஸாக தான் கூட்டு போய் விஜயண்ணே சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். இப்போது விஜயண்ணே சாரோட அவ்வளோ க்ளோஸராக இருக்கார் பருதி. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஆக்சுவலாக நீங்கள் பெருமைப்படணும் பருதி அது. ஸோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச எனக்கு பெருமையாக இல்லை. பட் சாரும் நீங்களும் உங்களை க்ளோஸராக இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சாரோட பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே பொலிட்டிக்கலாக பயங்கர நாலேஜ் உள்ள பர்சன் பருதி. அவர்கிட்ட பேசும்போது நிறைய எனக்கு ஒரு லேர்னிங்காக தான் இருக்கும் பருதிகிட்ட பேசுறது. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போவோம். பட் கிரியேட்டர்ஸ்குள்ளே இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நான் ஹெல்த்தியாக தான் நினச்சிப்பேன். அதில் ஒரு சின்னதாக மைண்டில் எதுவுமே எடுத்துக்காமல் ஹெல்த்தியாக நான் எனக்கு வேண்டியதை நான் ஒன்றும் பண்ண பார்ப்பேன். பருதி வந்து நம்ம ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்கோம், அந்த ரைட்டிங் எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும் பார்ப்பாரு. அது ரெண்டுமே எங்கள் 2 பேருக்கு மியூச்சுவலாக தான் இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாது. அதே மாதிரி இப்போ இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நிறைய பருதி இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டப்பிங் வந்து நிறைய பண்ணியிருக்காரு, எடிட்டிங்கில் நிறைய உட்காந்துருக்காரு, டீமோட எங்களோட உட்காந்துருக்காரு. ஸோ கம்ப்ளீட்டாக சாரோட எல்லாரையும் எங்களுக்கு நாங்கள் 3 பேருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், நானும் பருதி விஜயண்ணே சார். ஸோ நீங்கள் எனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட் பருதி எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுடைய நான் ட்ராவல் கண்டினியூஸாக அடுத்தடுத்து நம்ம பண்ணோம் பருதி. அடுத்தடுத்து படம் கண்டிப்பாக பண்ணோம். அஜய் வந்து நான் கேட்பேன் அஜய்கிட்ட, சஸ்ஸோட படம் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, 100 சாமி படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நான் அஜய்கிட்ட கேட்பேன் அஜய் சஸ்ஸரோட டேரக்ஷனுக்கும் என்னுடைய டேரக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்பேன். அஜய் அப்படியே கலாய்க்கிற மாதிரி சொல்ல, சார் சஸ்ஸர் வந்து டேரக்ஷன் பண்ணுறாரு சார், நீங்கள் டேரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி சொல்லுவார். அப்படின்னா என்ன அஜய் சொல்ல வரீங்கன்னா, இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள் சார். ஏன்னா அஜய் நாங்கள் தூங்கவே விட மாட்டோம். ஆக்சுவலாக அஜயும் சரி தனுஷாவும் சரி. எனக்கு தெரிஞ்சு தனுஷா இந்த படத்தில் ஹீரோயின் வந்து இவங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அது எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 2 பேருமே 2 பூக்கிஸும் எனக்கு தெரிஞ்சு நான் பிளஸ்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம். டே அண்ட் நைட்னு எங்கே காஸ்டியூம் மாற்றலாம் மாற்றிடுவாங்க. தனுஷாவும் அஜயும் அதே மாதிரி தான். நாட் ஓன்லி ஆக்டர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜரு, எல்லா வேலையும் பார்ப்பார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் பார்ப்பார். எனக்கு இவங்க 2 பேர் ஹீரோயினாக கிடச்சதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய கிஃப்டட். ஸோ இந்த படத்தை இவங்க 2 பேர் தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஆர்டிஸ்டும் சரி என்னால் பண்ணியிருக்க முடியாது. சேம் திங் ப்ரொடியூசராகவும் சரி, விஜயண்ணே சார் தவிர இந்த படத்தை யாரும் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. இவ்வளோ குயிக்காக பிஸ்னஸும் பண்ணியிருக்க முடியாது, இவ்வளோ குயிக்காக ரிலீஸ்க்கும் கொண்டு வந்துருக்க முடியாது இந்த படத்தை. ஸோ விஜயண்ணேஸோட காம்பவுண்ட் வந்து பெருசுலாம் கிடையாது, சின்ன காம்பவுண்டில் கம்ப்ளீட்டாக எல்லா டீமும் வச்சிருக்காரு. எடிட்டர் வேணுமா யார் சொல்லுங்கள், போஸ்ட் ப்ரொடக்ஷனா, விஎஃப்எக்ஸா, டிஐயா, டப்பிங்கா, மியூசிக்கா எல்லாமே இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் படம் ஒரு புது டைரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜயண்ணே சாருக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஸோ அதே மாதிரி மாளவிகா என்ன பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவாங்கன்னா சடனாக ஏதாவது டக்குன்னு கேட்பானே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று கூட நைட்டு கால் பண்ணிவிட்டு சார் அந்த மோகினி காஸ்டியூம் வேணுமான்னு என்கிட்ட கேட்டாங்க சார். சடனாக தான் கேட்டுருவாங்க, மோகினி காஸ்டியூம் வேணா ப்ரிப்பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க மாளவிகா? ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியா சார்? ஐயோ சரி சார். ஸோ மாளவிகா ரொம்ப தேங்க்ஸ். மாளவிகா ரொம்ப இந்த அளவுக்கு சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு டீமாகவே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற டீம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ பிளஸ்டு. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே ஒர்க் பண்ணதெல்லாம் பெருசாக இல்லை, இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தை என்னால் பண்ணியே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மஞ்சு மேம் பற்றி சொல்லி ஆகணும். லக்ஷ்மி மஞ்சு மேம் கிட்ட ஒரு ஷார்ட்டில் ஒரு டேக் ஒரு 4 டேக்ஸ் போகுது. ஏன்னா காஃபியை சிப் பண்ணிவிட்டு துப்பணும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க, இல்லை மேம் சரியாக துப்பல மேம், 1 மோர் போகலாம். நம்ம நல்லா துப்புறதுக்கு 1 மோர் வாங்கிட்டு இருக்காங்க. திரும்ப காஃபி சிப் பண்ணுறாங்க, திரும்ப துப்புறாங்க. இல்லை மேம் துப்பலன்னா 4வது வாட்டி பண்ணாங்க அப்படின்னொன்னே மேம் இதான் மேம் ஷார்ட் ஓகே மேம் செம்மையாக துப்புனீங்க மேம். ஃபஸ்ட் டைம் ஒரு டேரக்டர் வந்து துப்புனதுக்கு சூப்பராக இருக்கிற சொன்ன ஃபஸ்ட் டேரக்டர் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி அன்றைக்கி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. அதே மாதிரி மேம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் குயின் தான் சொல்லுவேன். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நீங்கள் படத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. மேம் தேங்க்ஸ் மேம். நான் உங்களுடைய ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம். கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி அஸ்வின் ராம், ஆட்ஸ் ஆஃப் அஸ்வின் ராம். ஸோ எனக்கு அஸ்வின் ராம் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சத்யா பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பிரியங்கா மஸ்தானி தேங்க்யூ ஸோ மச். லாவர்தன்
தேங்க்ஸ். பிடிக்கலே சாங் அவர் தான் பண்ணியிருக்காரு லிரிக்ஸு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கும். இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அந்த பிடிக்கலே சாங்கு. ஸோ ஹரிகரன் மாஸ்டர் பற்றி சொல்ல வேணும். பக்காவாக எடிட் பேப்பரை மாதிரி மைண்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுவார் சாங் பண்ணும்போது. ஸோ தேங்க்ஸ் ஹரிகரன் மாஸ்டர். ஜாக் பிரபு வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். ஸோ பிரபு வந்து இந்த படத்துக்கு வந்து சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆக்சுவலாக பிரபுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு யார் நம்ம பிரபு ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்குமே அந்த பிரபுவான்னு பார்த்தா அதே மாதிரி பிரபு வந்து கரெக்டாக ஜாயின் பண்ண இந்த படத்தில் சேசிங்கு, அப்புறம் இன்னொரு ஃபைட்டுக்கு அவர் சொன்னார்ல வாய்க்குள்ளே நாக்க வச்சு அப்படி இழுத்துட்டு போனது, அந்த ஃபைட்டு பண்ண பிரபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரகதீஷை வந்து நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் டார்ச்சர் பண்ணதே எனக்கு தெரிஞ்சு. அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமில் நான் திட்டிகிட்டே இருப்பாங்க பாருங்க, அங்கே ஒரு 4 பேர் அவங்க கண்டிப்பாக நான் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்டா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ கலாய்க்கிறது யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்ற மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் பிரகதீஷ். இதே மாதிரி தான் நீங்களே இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் பிரகதீஷ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், ப்ரொடக்ஷனோட ஹெட்டு வந்து இபி நவீன் சாருக்கும் எனக்கும் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சின்ன ஒரு இதுதான் போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லாமே என்னன்னா ப்ராஜெக்ட் கோசம் தான் இருக்கும். ஸ்டில் அவருடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த படம். ஸோ சார் அந்தளவுக்கு அவர் காம்பவுண்டில் இருக்கிற டீம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. ஸோ இந்த படம் இவ்வளோ குயிக்காக முடிஞ்சதுன்னா இந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அண்ணாமலை அண்ணன், அதுக்கப்புறம் மங்களம் சார், மணி சார்னு சொல்கிறாங்களே, மணி அண்ணன் ஆட்ஸ் ஆஃப்ண்ணே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மணி அண்ணன் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராஜா பாலா வந்திருக்காருன்னு தெரியல, எனக்கு பாலா கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய டீம்கிட்ட சொல்லணும். ராஜாமணி மேம், பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இந்த கதையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. அதை நான் சொல்ல போகிறேன் இப்போ, கடைசியாக சொல்கிறேன் அந்த சம்பவத்தை. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கோ ஆர்டிஸ்ட் மிருதுலா, டப்பிங் டப்பா, ராஜ் பரத், அருண் பிரகாஷ். ஸோ எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யாராவது மிஸ் பண்ணால் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். வட்டல் ஸ்டுடியோஸ் மெயினாக. ஸோ வட்டல் ஸ்டுடியோக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவங்க டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா லைக் அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் டீம். ஸோ சேவ்டு அசிஸ்டண்ட் விவேக், அப்புறம் டேனி கடைசியாக வந்து ஜாயின் பண்ண டேனிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னுடைய டீம், அவங்கள ஸ்டேஜுக்கு ஏற்றலாமா உங்கள் பெர்மிஷனோட? என்னுடைய 2 டிபார்ட்மெண்ட்டும், இந்த டிபார்ட்மெண்ட்டை 2 டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண அந்த டீம் தயவுசெய்து வாங்க. உதய், கண்ணன், டிஓபி டீம், இவங்க 2 பேரை வச்சு தான் இவ்வளோ பெரிய படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது யாரும் பிலீவ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் என் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தது உதய் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 2 பேரும் வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ் எனக்கோசம் வாங்க. அதே மாதிரி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அவங்களாம் ஆல்ரெடி ஒரு டேரக்டர்ஸ், நான் டைரக்ஷன் ஏடிஸ்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க, தயவுசெய்து வரலாம் வாங்க. ஜெய் என்னுடைய கோ டைரக்டர்ஸ் ஜெய், பிரபு, ஸ்வேதா, ஜெய்சன், அஸ்வின், வாசு இந்த படத்தில் ஒரு லிரிக்ஸிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் மெல்லமாய் சாங் அவன் தான் லிரிக்ஸிஸ்டாக பண்ணியிருக்கான். ஸோ இந்த டீம் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். அது நான் சும்மா பெருமைக்கெலாம் சொல்ல. ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி டேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. சும்மா என் கூட ஒரு எக்ஸாம்பிள், சும்மா ஒரு இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைனா ஓகே ஃப்ரீயாக இருக்கும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த டீம் இவ்வளோ தான் என்னுடைய க்ரூவே. ஆக்சுவலாக வேறு யாராவது மிஸ்ஸிங்கா? ஜெய்சன் வரல. ஸோ இந்த 6-7 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த டீம் வச்சு தான் இந்த இவ்வளோ பெரிய படத்தை பண்ணியிருக்கேன். இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இது எவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் எவ்ரி ஒன். வேறு யாராவது மிஸ் பண்ணியிருக்கேனா எனக்கு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெய். ஸோ ஸ்டில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கும். காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஹீரோஸ், உங்களுடைய அசிஸ்டன்ட் மாளவிகாவோட அசிஸ்டன்ட் ரித்தேஷ் வாங்க. ரூபன், விவேக் நீங்கள் கூட வரலாம். விவேக், டேனி. ஓகே, ஆக்சுவலாக விவேக்கோட ஃபாதர் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டர். விவேக் வந்து அவரோட ஃபாதர் ரீசெண்டாக பாஸ்ட் அவே. ஸோ அவங்க அப்பா இறந்ததும் மீறி அவர் 2 டேஸில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது எந்த அளவுக்கு இந்த படத்தில் இன்வால்மெண்ட் ஆயிருக்காருன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்கும்போது. சார் வேறு யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா முகேஷ்லாம் இந்த படத்தில் வாய்ப்பே இல்லை. அவர்லாம் சொல்கிறேன். இந்த டீம், இந்த ப்ரொடக்ஷன் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்ததுக்கு வந்து விஜயாண்டி சார் எனக்கு ரொம்ப 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 நன்றி சார். இந்த படம் நீங்கள் கொடுத்ததால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் எனக்கு கிடச்சிருக்கு சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கல்யாணி, உங்களுடைய காம்பனிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆதித்யா, ஏஐ ஆர்டிஸ்ட் ரமேஷ் இருக்காங்களா? ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ். ஸ்டில் ஒர்க் போயிட்டு இருக்கல ரமேஷ். டிசைன் முடிச்சிட்டிங்களா? டிசைன் முடிச்சதா இல்லையா? ஓகே ஆதித்யா, தேங்க்யூ ஆதித்யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆதித்யா. வரலாம் ஆதித்யா நீங்கள். ஸோ
தேங்க்ஸ். இந்த படம் February 13 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இது எல்லாரையுமே என்கரேஜ் பண்ண. இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே பேசலை. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். இன்றைய ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னா, பிரேக்கப்க்கு அப்புறம் இவங்க என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணுறாங்கன்றது தான் இந்த படம். பயங்கர ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக எடுத்திருக்கோம். அது வந்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் அம்மா ஐயா பாட்டி, நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்க பாட்டி மேலே. இந்த பாட்டி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்கள ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தான் கடைசியாக ஒரு சர்ப்ரைஸாக அவங்கள ரிவீல் பண்ணலாம் சொல்லிட்டு தான் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்போது சிம்பு ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் தெரிக்கும். சிம்பு சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிறேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச். February 13 எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்த்துருங்க. தேங்க்யூ. யாரையாவது மிஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்லனா அவ்வளோதான். என்னுடைய ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி, அவங்கள பற்றி நான் சொல்லணும்னா கண் கலங்குது எனக்கு. ஸோ நிறைய பண்ணியிருக்காங்க, வாய்ப்பே இல்லை. லவ் யூடா, லவ் யூ ருத்ரா, லவ் யூ நேத்ரன், லவ் யூடா கனு, பாய். தேங்க்யூ ஸோ மச். நீ எனக்கு கிடச்சது ரொம்ப, நான் மிகப்பெரிய கிஃப்டட்ரா. ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. தேங்க்யூ பாய். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை இந்த மேடையில் ஏற்றின இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி. அடுத்தது பத்திரிகைக்காரர்களுக்கோ ஊடக நண்பர்களுக்கோ முதல்ல நன்றி. அடுத்தது டைரக்டர், என்னைய சிம்புவுடைய ஃபேனாக, எஸ்டிஆருடைய ஃபேனாக அறிமுகப்படுத்தியக்கிட்ட வேலை வாங்கினார். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிம்புவை சின்ன பையன்லேருந்தே நாங்கள்லாம் படம் பார்த்து வளர்ந்தவங்க. அதனால் அதில் நடிக்கிறப்ப அதெல்லாம் பார்க்க அந்த படத்தை முடிச்சுட்டு வந்தப்போ அந்த தாக்கம் என் மனசை விட்டே போகலை. அந்த சிம்பு நினைப்பாகவே இருந்தது. நான் சிம்பு ஸ்வேதாட்ட கேட்பேன், சிம்பு சார் வருவாரா, பார்ப்பாரா, அவரை நான் பார்க்க முடியுமான்னு. எல்லாம் நிழலில் பார்க்குறோம், அந்த நிஜத்தில் பார்க்குறப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சசி சார் இந்த சென்னைக்கு நான் வந்த புதுசில் போகிறம்மாவில் பார்த்தேன். அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கோசரம் அங்கே நின்றுட்டு இருந்தார். நானாக போய், சார் நீங்கள் பிச்சைக்காரன் எடுத்த டைரக்டர் சசி தானே என்ன அவர்கிட்ட கேட்டேன். ஆமாம் சார்னு சொன்னேன். அப்போ அந்த படத்தை பற்றி பேசுகிறேன். சார் அதில் 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டெல்லாம் நல்லா எடுத்திருக்கீங்க. ஒரு பிச்சைக்காரன் ஃபைனான்ஸை பற்றி பேசுகிறது, அரசியலை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசினேன். அவர் அப்போ சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு கேட்டேன். என் பேரன் குடும்பத்தை வச்சு எடுத்தார். அப்போ அவர் என் மேலே பட்ட அந்த வெளிச்சம்தான் இன்றைக்கி நான் மேடையில் நிற்கிறதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. அடுத்தது எனக்கு பணம் கொடுத்து ஊதியம் கொடுத்த என் முதலாளி விஜய் ஆண்டனி சார். சார் எங்கள் வயசு கிழவிங்கெல்லாம் சேர்ந்து உங்கள் படத்தை பார்க்குறப்போ, பிச்சைக்காரன் படத்தை பார்க்குறப்போ, அடுத்தடுத்து இவர் படத்தை பார்க்குற இந்த மனுஷன் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ சார் ரொம்ப முன்னேறிட்டார். சிரிப்பென்ன, பேசுறது என்ன, சூப்பர் சிங்கரில் டபுள் மீனிங்கில் பேசுறது என்ன. சார் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வற்றாத ஜீவநதி போல் நீங்கள் நிறைய படம் தயாரிக்கணும், மேலே வளரணுங்க சார். உங்களையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 தலைமுறையை நடித்தவங்களையெல்லாம் நான் பார்த்துட்டேன். இப்போ இந்த ஜெனரேஷன் இந்த பூக்கின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். சொன்னாங்க, இப்போ இந்த ஜெனரேஷன் காதலிக்குது, பிரேக்கப் பண்ணிக்குது, மறுபடியும் சேர்ந்துக்குது. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த ஜெனரேஷன் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. பாட்டி, இதுக்கு மேலே நம்ம பேசணும் அப்படின்னா பல உண்மைகள் வெளில வரும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாட்டிக்கு உண்மையாகவே ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கணும். என்ன எனர்ஜி அவங்களுக்கு இந்த வயசுலையும். பாட்டி நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்க அந்த எஸ்டிஆர் ஃபேன் நிஜமாக நாங்கள் ரியல் லைஃப்பில் இப்போ பார்த்தோம். அது தேட்டர்ஸில் பார்க்குறதுக்காக காத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் பாட்டி. தேங்க்யூ நன்றி. ஸோ ஒரு குரூப் பிக்சர் எடுக்க போகிறோம். அதனை தொடர்ந்து நம்ம எல்லாருமே ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் பேச போகிறாரு. எப்பயுமே எனக்கு விஜய் ஆண்டனி சார் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் வரும். ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ்டாக பண்ணுறதே நமக்கு அவ்வளோ டென்ஷனை கொடுக்குது. எல்லா வேலையும் பண்ணுற ஓகேங்களா? எஸ். ஸோ விஜய் ஆண்டனி சார், ஓவர் டு யூ. ரொம்ப நேரமாகிடுச்சு. அடுத்த ஷோக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் என்னோடய புரிய ரொம்ப சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ரொம்ப நன்றி. பேக் டு பேக் 3 மாதத்துக்கு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அதிகப்படுத்தலான் இருக்கேன். நிறைய புது இயக்குநர்கள், புது நடிகர்கள், புது லிரிசிஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பண்ணலான்னு, உங்கள் சப்போர்ட்டோடு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த விழாவோட நாயகன் கணேஷ்க்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவரை நான் கேமராமேனாக அறிமுகப்படுத்த நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். சலீம் அப்படின்ற படத்தோட கேமராமேன் கணேஷ் சந்திரா. அதுதான் அவரோட முதல் படம். அதுலேயே எவ்வளோ, அது என்னோட ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி ஆஸ் ஹீரோ 2வது படம். அந்த படம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அவர் ஒளிப்பதிவு.
ஸோ திருப்பி அவர் வந்து டேரக்டராக அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமையாக இருக்குது கணேஷ். உங்களோட உழைப்பு வந்து உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தவங்க எல்லாருமே அதை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து மீடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இது தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது, இயக்குநர்களே வந்து கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்குது. கேரளாவில் மட்டும் அது வேறு, ரைட்டர்ஸ் வேறு, அண்ட் அதை வாங்கி வந்து டேரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க. ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக கேரளா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரொம்ப பெருமையாக அறிமுகப்படுத்துகிற ஒரு ரைட்டர் வந்து புதிய பிரதி. அவர் இப்போ இந்த படம் மூலமாக தான் அவர் தெரியும். அந்த படத்தை தொடர்ந்து நிறைய விஷயம் பருதியில் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப ஆழமான அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து 13 வருஷம் பத்திரிகையாளராக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்போ ரைட்டராக மாறி இருக்கிறாரு. ஸோ உங்களை எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பாக அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃப்யூச்சரில். அண்ட் தேங்க்யூ பருதி. இது தொடர்ந்து நிறைய படங்களில் பருதி கூட பணியாற்ற போகிறேன். அண்ட் மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம். நீங்கள் பேசுகிறத நான் இங்கேருந்து உட்காந்து கேட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா சசி சார் சொல்லிருந்தார், எவ்வளோ ஃப்ளோவாக பேசுகிறாங்க, எவ்வளோ ஸ்டைலாக பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப கேஷுவலாக மீடியாவை வந்து குடும்பமாக அட்ரஸ் பண்ணுற விதம் ரொம்ப சந்தோஷம் மேம். எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் ஆந்திராவில். அப்பா பற்றி நிறைய தெரியும் எனக்கு. அண்ணன்ட்ட பேசினேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய பிளஸிங் மேம். இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெலுங்கில் இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகும்னு பெரிய நம்புகிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க. டெக்னீஷியன்ஸ், மாளவிகா சார், குருகிரண் சார், பிரபு, ஆர்ட் டைரக்டர், அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மஸ்தானி அண்ட் சத்யா. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய ஃபேன் ஆகிட்டு சத்யா. ஆக்சுவலாக பிக் பாஸில் பார்த்துருக்குறேன். அண்ட் இந்த படத்தில் தான் ரொம்ப அருகாமையில் வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலேயே நீங்கள் பண்ண ரோல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் தான். ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. ரொம்ப அதனால தான் வந்து நானே வந்து அந்த டேரக்டர்கிட்ட சொன்னேன், மாறன்ட்ட அடுத்த படத்தில் அவர் ரொம்ப காசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது சத்யா. கண்டிப்பாக இதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து சத்யா ஃப்யூச்சரில் பண்ணுவார். ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ட் அஸ்வின், த வே யூ ஹேண்டில் யுவர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்கள் டைலாக் டெலிவரி ரொம்ப நடிக்காத மாதிரியே இருக்குது ரொம்ப கேஷுவலாக பார்க்கும் பொழுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் திஸ் மூவி. குட்டி, தேங்க்யூடா. வலுக்கிற மாதிரி இருந்துச்சா மேலே உட்காந்தது? ஓகேவா? தூக்கிட்டு இருந்தியா மேம் ஸ்பாட்டில்? அப்படியா? ரொம்ப குட்டி ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் லாவர்தன் ஆஸ் யூஷுவல் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் தனுஷா ரொம்ப ப்ரில்லியன்ட் ஆக்டர். இப்போ இந்த 3ஆம் பிறையை பார்க்கும் பொழுது கமல் சார் இவங்க ஸ்ரீதேவி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, யார் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ண போகிறா அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் எடுத்திருப்பாங்க. கமல் சார் கடைசியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க போல். அந்த அளவுக்கு நீங்களும் அஜயும் போட்டி போட்டு இந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டயலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி டப்பிங் பேசுகிறோம், அதாவது முன்ன பண்ண இருந்தால் கூட டப்பிங்கில் நிறைய ஸ்கோப் இருக்குது படத்தில் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறதுக்கு. அண்ட் உங்கள் த வே யூ டூ டப்பிங் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிறது எல்லா விதத்துலையுமே நீங்கள் சூப்பர். ஆக்சுவலி ஷீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். திருப்பி கோயம்புத்தூருக்கு போகிறதா வந்து கேள்விப்பட்டேன். நீங்கள் சென்னை இண்டஸ்ட்ரி வந்து உங்களை விடாது. இந்த படத்தை தொடர்ந்து கண்டிப்பாக இங்கேயே இருக்க வச்சிரும். நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட் தனுஷா. அண்ட் கடைசியாக வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து சசி சாரை பற்றி சொல்லணும். என்னோடய வாழ்க்கையில் 2 முக்கியமான தருணங்கள் வந்து சசி சார் தான் அமைச்சு கொடுத்தாங்க. என்னோட முதல் படம் டிஷும் அப்படின்ற படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் வந்து நான் படம், சலீம் படம், இந்தியா பாகிஸ்தான் படம்லாம் பண்ணிருக்கும் பொழுது பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் மூலமாக தான் என்னை வந்து இன்றைக்கும் ஒரு 10 ஃப்ளாப் கொடுத்தா கூட 11ஆவது படம் வந்து மக்கள் என்னை தேடி வராங்க, என்னை மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பிச்சைக்காரன் தான் சார் காரணம். உங்கள் எழுத்து, உங்கள் டைரக்ஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு படமாக வந்து நீங்கள் அஜயை வச்சு அடுத்தது நானும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் நூறுசாமி கண்டிப்பாக அமையும். ஒரு நூறுசாமின்ற ஒரு படம் வந்து மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக பிச்சைக்காரன் 1 எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டாக அமைஞ்சதோ அதே மாதிரி வந்து அம்மாவை பற்றின ஒரு படமாக சிறப்பாக வந்து நூறுசாமி வந்திருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சூஸிங் அஸ் ஆஸ் எவ்ரி திங். அண்ட் ஃபைனலாக இந்த படத்தோட கதாநாயகன் அஜய் வந்து கடந்த ஒரு சின்ன வயசுலேருந்து தெரியும். பட் ஒரு ரீசெண்டாக ஒரு 6 வருஷமாக ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். வெரி பாசிட்டிவ் எனர்ஜி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப சின்சியர். அந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டராக கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்காக வருவேன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆக்டர் 2வது, ஒரு மனுஷனாக நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன் எல்லா இடத்துலையுமே. அந்த விஷயத்தில் இந்த உனக்கு பிஹேவ் பண்ணுறது, செட்டில் உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறது, இப்போ நீ இந்த பேசுனது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதனாக ஃப்யூச்சரில் வருவான்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் நல்ல மனிதனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் வந்து உன்னை பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு.
ஸோ டேரக்டர்ஸ் எழுதுகிற ஸ்கிரிப்ட் வந்து உன்னை நல்ல ஹீரோ ஆக்கிரும், நல்ல மனிதனாக இருக்கிறது வந்து இவங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துரும். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. வர February 13 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்ட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் கணேஷ்க்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய ஒய்ஃபு ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, என்னோடய டீம், அவங்க எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி என்னோடய ப்ரொடக்ஷன் டீம், சாண்ட்ரா, என்னோட நவீன், கம்ப்ளீட்டாக அண்ணா ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ணாமலை, இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து சத்தியமே இல்லை. நான் ப்ரொடியூசர்னு பேர் தான் போட்டிருக்கேனே தவிர்த்து ஒரு ஆணி கூட நான் எடுத்து வைக்கல. இல்லை, முழுக்க நவீன் தான் இறங்கி எல்லாத்தையும் பார்த்தது. கதையை சூஸ் பண்ணிட்டு நவீன் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும், எல்லாமே இன் அண்ட் அவுட் முடிஞ்சிடும். ஸோ வெறும் பேர் தான் என்னோடய பேர். குடும்பம் மாதிரி வந்து என்னை பேக்கிங் பண்ணி எல்லாரும் தாங்கி தான் இந்த விஜய் டெக்னிக்கல் கார்பரேஷன் இயங்கிட்டு இருக்கு. ஸோ மிக்க நன்றி. இந்த படத்தை வந்து ஜி டிவி Z5 வாங்கியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து வர 13th அன்னைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகுது. அங்கேருந்து ஒரு வாரம் கழித்து தெலுங்கில் பூக்கின்ற பேரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். விரைவாக வந்து ப்ரெஷ் ஷோ ஒன்று போடுவோம். இது இன்னொரு என்ன ஈவெண்ட்டு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று ஒரு 5-6 நாளில் இருக்கும். அவசியம் இன்னொரு தடவை மீட் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.